நாம் கடந்த நாட்கள்ல இருந்து இந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை குறித்து தியானித்துக் हम पिछले கொண்டிருக்கிறோம். हफ्तों में उद्धार के योग्य ज्ञान के बारे में अध्ययन करते आ रहे இன்றைக்கு हैं। அதனுடைய கடைசி பாட்டை நாம் பார்க்க போகிறோம். आज उसके आखिरी भाग को हम देखने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை குறித்து उद्धार के योग्य ज्ञान के बारे ஒரு में 12 காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கற்றுக் கொடுத்தார். लगभग 12 बातों को पवित्र आत्मा ने हमें सिखाया அதுல है। 9 காரியங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். उसमें से 9 बातों को हमने सीख लिया है। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தினால் ரட்சிப்பு வருகிறது. विश्वास के द्वारा उद्धार आती है। கர்த்தரின் நாமத்தை தொழுதுகொள்ளினால் ரட்சிப்பு வருகிறது. परमेश्वर के नाम की उपासना करने से एक उद्धार आती है। நாம் ஞானஸ்தானத்தினால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். बपतिस्मा के द्वारा उद्धार को पाते हैं। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ரட்சிப்பு வருகிறது. पवित्र आत्मा के अभिषेक के द्वारा उद्धार आती है। கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ரட்சிப்பு வருகிறது. परमेश्वर का डर मानने के कारण उद्धार आती है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிப்பு यीशु வருகிறது. मसीह के लहू के द्वारा उद्धार आती है। கிருபையினால் ரட்சிப்பு வருகிறது. अनुग्रह के द्वारा उद्धार आती है। மாறுபாடான சந்ததி விட்டு விலகுதல் ரட்சிப்பு வருகிறது. जैसे उलट-पलट टेढ़े-मेढ़े जाने वाले लोगों से दूर हट के रहने पर हमें उद्धार मिलती है। ஹalleluya. हालेलुया। இயேசுவின் வழியில் வாழ்கிறதுனால் ரட்சிப்பு வருகிறது. यीशु के मार्ग में जीने के द्वारा हमें उद्धार இந்த मिलती 9 காரியங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். है। ये 9 बातों को हमने अध्ययन இதை किया है। நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் अगर आपने इससे सही तरह से ध्यान நீங்க नहीं दिया YouTube तो சேனலை போய் செக் आप பண்ணிக்காங்க. YouTube चैनल में जाकर देख அங்க लीजिए। எல்லா பாகம் போடப்பட்டு वहां இருக்கு. पे हर एक भाग के बारे में दिया गया है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ரட்சிப்பு மிக அவசியமாய் हमारा இருக்கிறது. उद्धार बहुत मुख्य है। ஹalleluya. हालेलुया। ரட்சிப்பை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் उद्धार के बारे अगर सही रीति से नहीं समझ நாம் पाएंगे तो மீட்கப்பட முடியாது. हम छुड़ाए नहीं जा அதனால தான் सकते। இதை ஆவியானவர் இன்னைக்கு தெளிவாய் சபைக்கு பேசிக் इसलिए आज கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा आज कलीसिया के साफ रीति से बातें कर रहे ஹalleluya. हैं। हालेलुया। இதை நாம் ஒழுங்காய் கற்றுக்கொண்டால் தான் इसे हम सही रीति से सीखने पर மற்றவர்களிடம் இந்த ரட்சிப்பை குறித்து பேச முடியும். हम दूसरों से उद्धार के बारे में बात कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। சோ அதனால இந்த வசனங்களை கவனமாய் கேட்டு इस वचनों को ध्यान देकर உங்களுடைய सुनिए। ரட்சிப்பையும் காத்துக்கொள்ளுங்கள். आप अपने उद्धार को भी संभाल लीजिए। மற்றவருடைய ரட்சிப்புக்கும் உதவிகரமாய் இருங்கள். आप दूसरों के उद्धार के लिए भी मददगार சோ இந்த रहिए। நாளில் கூட इन दिनों में ஒரு भी 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 3 बातों को मनन करने वाले हैं। முதலாவதாக पहला ஏசாயா 56 அதிகாரத்தின் यशायाह 56वां अध्याय 1 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது उसका पहला वचन को हम देखेंगे। ஐசாயா 56:1 यशायाह 56 पहला वचन। கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहती है, கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है, நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு आप न्याय का पालन करके நீதியை செய்யுங்கள், धर्म के काम என் करो। ரட்சிப்பு வரவும் मेरा उद्धार आने என் के நீதி लिए வெளிப்படவும் சமீபமாய் मेरा இருக்கிறது. धर्म प्रकट होने के लिए बहुत शीघ्र है। ரட்சிப்பு என்பது उद्धार जो है நீதியினால் வருகிறது. धर्म के द्वारा आती है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய நீதி செய்கிறதுனால் ரட்சிப்பு வருகிறது. हम धर्म के कार्य करने के द्वारा उद्धार आते அதால எடுத்த உடனே எல்லாரும் ஒரு வார்த்தையை हैं। சொல்லுவீராங்க, इसलिए शुरुआत होते ही सब लोग एक बात நம்முடைய कहेंगे, நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாய் हमारे இருக்கிறது. धर्म सब चितड़े हैं कर कर। ஹalleluya. हालेलुया। நம்முடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கா? हमारे धर्म कैसे हैं? அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது. एक चितड़ों के समान है। அது இருந்தது உண்மைதான். वो सच बात है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை அறியாத வரைக்கும், जब तक हम परमेश्वर को अनजाने थे, ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வராத வரைக்கும், उद्धार का अनुभव जब तक हमारे जीवन में नहीं आया, மீட்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்காத வரைக்கும், उद्धार का निश्चय जब तक हमें नहीं मिला था, நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தைகளாய் இருந்தது உண்மைதான். हमारे धर्म जो है चित्रों के समान था, वो सच बात है। ஆனால் என்றைக்கு விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோமோ, लेकिन जिस दिन हमने विश्वास कर हमने बपतिस्मा लिया है, என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமோ, जिस दिन में उद्धार के कार्य में हम अपने आप को जीने के लिए अपने समर्पण என்றைக்கு किया நமக்கு है, மீட்பின் நிச்சயம் கிடைத்திருக்கிறதோ, जिस दिन हमें छुटकारा का एक निश्चय मिल चुका है, அன்றையிலிருந்து நம்முடைய நீதியானது ரட்சிப்புக்கு எதுவாய் उस நடத்துகிறது. दिन से हमारे धर्म कार्य उद्धार के योग्य बनी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தையை இன்னைக்கு சொல்லக்கூடாது. उस दिन हम उद्धार पाने के पहले जो कहा हुआ शब्द आज भी नहीं कहना है। ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக हम परमेश्वर को अनजाने में रहने நம்முடைய तक நீதியின் கிரியைகள் கூட அழுக்கான கந்தைகள் தான். हमारे धर्म के कार्य भी चित्रों के समान थी। ஆனால் ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு लेकिन जब हम परमेश्वर को जानकर उसे स्वीकार लिए, நாம் செய்கிற சாதாரண கிரியை கூட நீதியின் கிரியைகளாய் हम கர்த்தர் करने वाले பார்க்கிறார். एक साधारण काम भी परमेश्वर एक धर्म के रूप में देखता है। அதனால इसीलिए நீதி செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருகிறது. धर्म करने के कारण हमारे जीवन में उद्धार आती है। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 46 அதிகாரத்தின் 13 வசனம் சொல்லுகிறது, यशायाह 46:13, 46 उसका 13 वचन என் देखते हैं। நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், मैं अपने धर्म को बहुत निकट करता அது हूँ, தூரமாய் இருப்பதில்லை, वो दूर नहीं है। என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. मेरी उद्धार जो है जो शीघ्र है। நான் சீயோனில் ரட்சிப்பையும் मैं सिय्योन में उद्धार को, இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன். मैं इस्राएल को अपनी महिमा को मैं
आज्ञा देता हूं। ஆண்டு சொல்ல என் நீதியை நான் சமீபிக்க பண்ணுகிறேன். परमेश्वर कहता मैं धर्म कार्य को बहुत में निकट करता அது हूं, இனி தூரமாய் वो இருப்பதில்லை. अभी दूर नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। நீதி சமீபமா வந்துட்டுனா धर्म अगर निकट आने पर ரட்சிப்பு தாமதமாய் இருக்காது. उद्धार जो है विलाप नहीं करेगा। அல்லேலூயா. हालेलुया। நீதி நமக்கு தூரமாய் இருந்தா जब तक हमारे लिए धर्म दूर है, ரட்சிப்பும் தூரமாய் இருக்கும். उद्धार भी दूर रहेगी। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நீதியை நாம் எப்படி செய்ய வேண்டும்? आज हम धर्म कार्य कैसे करना है? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, नीति वचन 21वां अध्याय उसका 3रा वचन कहती है, பலியிடுவதை பார்க்கிலும் बलि चढ़ाने से बढ़कर நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். धर्म और न्याय करना परमेश्वर का प्रिय है। பலியிடுகிறோம் நம்ம बलि देना है। நம்ம அதிகமாய் பலியிடுகிறோம். हम कई सारे बलि चढ़ाते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். स्तुति की बलि चढ़ाते हैं, சர்வாங்க தகன பலியை கொடுக்கிறோம். बलि चढ़ाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்படி अनेक பலிகளை செலுத்துகிறோம். ऐसे कई सारे बलि को चढ़ाते ஆனா हैं, இந்த பலியிடுவதை காட்டிலும் लेकिन ऐसे बलि चढ़ाने से बढ़कर நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறது. धर्म और न्याय करना ही परमेश्वर के लिए प्रिय करके वचन कहती है। அல்லேலூயா. हालेलुया। எந்த மனிதனுடைய கைகள் நீதியால் நிறைந்திருக்கிறதோ जिस मनुष्य के हाथ धर्म से भरे हुए हैं, அந்த மனிதனுடைய துதி பலிகளை தான் கர்த்தர் उस அங்கீகரிக்கிறார். मनुष्य की स्तुति और होम बलि को परमेश्वर स्वीकारता அந்த है। மனிதனுடைய காணிக்கைகளை தான் கர்த்தர் उस அங்கீகரிக்கிறார். मनुष्य के दान को परमेश्वर स्वीकारता है। அல்லேலூயா. हालेलुया। கைகளில் சுத்தம் இல்லாமல் हाथों में सफाई ना होने पर, அல்லேலூயா, நீங்கள் என்ன பலிகளை செலுத்தினாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். आप कोई भी बलि चढ़ाए परमेश्वर नहीं स्वीकारेगा। கைகளில் சுத்தமாய் இருக்க வேண்டும். हाथों में सफाई होना है, இருதயம் மாசில்லாமல் இருக்க வேண்டும். हृदय में एक सफाई होना है। அப்படி நாம் செலுத்துகிற பலிகளை கர்த்தர் ऐसे அங்கீகரிக்கிறார். दे चढ़ाने वाले बलि को परमेश्वर स्वीकारता है। முதலாக பலியிட்ட पहले पहले बलि चढ़ाने वाले ஆபேலுக்கும் காயினுக்கும் आबेल और काइन को நீதி என்றால் என்னன்னு தெரியாது. धर्म क्या है कर नहीं जानते थे। அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, நீதி என்றால் அவர்களுக்கு தெரியாது. धर्म क्या है कर वो नहीं जानते ரட்சிப்பு थे, என்றால் தெரியாது. उद्धार क्या है कर नहीं ஆனால் जानते அந்த थे। நாட்களில் கூட लेकिन उन दिनों में भी யார் நீதியாய் பலி கொடுத்தார்களோ அவனுடைய காணிக்கையை தான் கர்த்தர் जो அங்கீகரிக்கிறார். धर्म के इन अनुसार जिसने बलि चढ़ाया उसका दान स्वीकारा गया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ஆபேல் காயினுடைய நாட்கள்ல आबेल कायल के दिनों में நீதி நியாயங்கள் என்பதே தெரியாது, கிடையாது. धर्म और न्याय क्या है कर नहीं जानते थे और नहीं थी। கற்பனைகள் கிடையாது, उनके लिए कोई व्यवस्था नहीं थी, நியாயப்பிரமாணம் கிடையாது. उनके लिए कोई प्रमाण नहीं थी। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ऐसे एक स्थिति में भी நீதியாய் பலி செலுத்தின ஆபேலின் காணிக்கையை தான் கர்த்தர் धर्म அங்கீகரிக்கிறார். के अनुसार बलि चढ़ाने वाले आबेल के बलि स्वीकारी गई। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம் பலியிடுவதை காட்டிலும் आज हम बलि चढ़ाने से बढ़कर நாம் நீதி நியாயங்கள் செய்வதே கர்த்தருக்கு பிரியமாய் हम இருக்கிறது. धर्म और न्याय के कार्य करना परमेश्वर के लिए प्रिय है। சவுல் ஒரு நாள் ஒரு யுத்தத்துக்கு போகிறார். साउल एक दिन एक युद्ध के लिए जाते हैं। அமலேக்கியரோடு நடந்த யுத்தம் அது. अमेलेकियों के साथ में एक அந்த युद्ध होने वाली யுத்தத்துக்கு थी। போகும்பொழுது उस युद्ध को जाते समय சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் सामुएल भविष्यवक्ता के ஆண்டவர் द्वारा வந்து சொல்லுகிறார் அவருக்கு, परमेश्वर उनसे एक बातें करते நீ हैं, அமலேக்கியல்ல எதுவுமே உயிரோட வைக்க तो கூடாது, अमेलेकियों में किसी को जीवित नहीं रखना, எல்லாத்தையும் அழிச்சு போடணும். सब कुछ नाश करना है। மனுஷனையும் வைக்காத, மிருகத்தையும் வைக்காத. मनुष्य को भी मत रखना और जानवर को भी मत ஆனால் रखना। சவுல் என்ன பண்ணினார்? लेकिन साउल ने क्या किया? மனிதர்களை எல்லாம் அழித்தார். मनुष्य को सबको मार ஆனால் दिया, மிருக ஜீவன்கள்ல நல்ல மேன்மையான மிருக ஜீவங்களை எடுத்துக்கொண்டார். लेकिन जानवरों में सबसे श्रेष्ठ चीजों को उसने ले लिया। அப்ப சாமுவேல் வந்து கேட்கிறார், अब सामुएल अगर पूछते हैं, கர்த்தர் சொன்னதை செய்தீரா? आपने परमेश्वर कहा हुआ சவுல் நல்ல தலையாட்டினாரு. साउल ने अच्छे से सिर हिलाया, செஞ்சுட்டேன். हाँ हाँ कर दिया சாமுவேல் சொன்னார், लेकिन सामुएल ने என் कहा, காதுல கேட்கிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? मेरे कानों में सुनने वाले भेड़ बकरियों की आवाज कहां से அந்த आती சத்தம் है? எனக்கு கேட்க. मैं इस आवाज को सुनता हूं। அப்ப அவன் என்ன சொன்னார் தெரியுமா? तब उन्होंने क्या कहा? நான் இதை கர்த்தருக்கு பலியிடுவதற்காய் கொண்டு வந்தேன். मैं इससे परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए ले आया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பலியிடுவதற்காய் கொண்டு வந்தேன். परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए ले ஆண்டவர் आया। சொன்னார், உன் பலியை நான் அங்கீகரிக்கவே மாட்டேன். परमेश्वर कहा तेरे बलि को मैं नहीं स्वीकार உன் करता, காணிக்கையை நான் அங்கீகரிக்க मैं மாட்டேன். तेरे दान को नहीं स्वीकार நீ करता। ரெண்டகம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். तू एक दो बात में कर रहा है। கர்த்தர் சொன்னதை நீ செய்யவில்லை. परमेश्वर जो कहा उसे तूने नहीं किया। நீதி செய்தால் மாத்திரமே अगर धर्म के कार्य करने पर நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கூட அங்கீகரிக்கப்படும். आप देने वाले दान भी स्वीकारा जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க பல லட்சம் காணிக்கை கொடுத்தாலும் आप சரி, कई लाखों में दान दिया அல்லது तभी, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, या 10 रुपए देने पर भी காணிக்கை அங்கீகரிக்கப்படணும்னா दान अगर स्वीकारा जाना है तो நீதி செய்துட்டு இங்க வரணும். धर्म के कार्य कर आप दान को देना। அல்லேலூயா. हालेलुया। நீதி செய்யாமல் धर्म के कार्य किए அநியாயம் बिना, செய்து கொண்டு अन्याय कर எவ்வளவு காணிக்கைகளையும் எவ்வளவு பலிகளை இட்டாலும் कितनी भी दान दे दो या कितनी भी बलि चढ़ा दो, கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर से नहीं स्वीकारेगा। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல वही मत्ती 5वां अध्याय के 6वें वचन में இயேசு கிறிஸ்துவின் முதல் போதனையில यीशु मसीह के पहले उपदेश में அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? उन्होंने कहा हुआ बात क्या है? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், धर्म के ऊपर जो भी प्यासे हैं वो धन्य हैं, அவர்கள் திருப்தி वो அடைவார்கள். तृप्त होंगे। அல்லேலூயா. हालेलुया। நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும். धर्म के ऊपर एक भूख प्यास होना அப்படி है। என்றால் என்ன? इसका मतलब क्या है? என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்யக்கூடாது. मैं अपने जीवन में अन्याय नहीं நான் करूंगा, நியாயமாய் வாழணும். मैं एक न्याय का जीवन நான் बिताऊंगा, நீதியாய் வாழணும். मैं एक धर्म का நான் जीवन உண்மையாய் बिताऊंगा, வாழணும். मैं सच्चाई के साथ என்று जीऊंगा। தாகத்தோடு இருக்க ऐसे வேண்டும். एक प्यास
के साथ रहना। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இல்ல எப்படி வாழ்ந்துட்டு मैं போனாங்க कैसे भी जी लूं, ஏதோ சண்டே ஆராதனை போய் ஆராதிச்சா கர்த்தர் कोई அங்கீகரித்துருவார் इतवार के दिन में आराधना करूं तो परमेश्वर நான் स्वीकार காணிக்கை लेगा, போட்டா பாஸ்டர் அங்கீகரிப்பார் मैं दान डालूं तो पास्टर स्वीकार लेंगे। அல்லேலூயா அல்லேலூயா। அந்த எண்ணத்தோடு வரக்கூடாது ऐसे सोच के साथ नहीं आना है। அல்லேலூயா हालेलुया। நீதியின் மேல் பசி தாகம் இருக்க हम வேண்டும் धर्म के ऊपर एक प्यास भूख के साथ நான் செய்கிற रहना। ஒவ்வொரு கிரியைகளையும் हम करने वाले हर एक कामों को கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் परमेश्वर स्वीकारना அப்படி है। அங்கீகரிக்க வேண்டும் என்றால் अगर ऐसे स्वीकारना அது है எப்படிப்பட்ட तो கிரியா இருக்கும் தெரியுமா हमारे काम कैसे होना है? தேவன் நீதிக்கு உட்பட்ட கிரியைகளாய் இருக்க परमेश्वर வேண்டும் के धर्म के उसके तुलने में आना चाहिए। அப்படிப்பட்ட நீதியின் கிரியைகளை செய்யும் பொழுது ऐसे धर्म के कार्य जब हम करते நம்முடைய हैं, வாழ்க்கையில் ரட்சிப்பு வருகிறது हमारे जीवन में उधार आती है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவரை அறிந்த பின்பும் கூட परमेश्वर को जानने के बाद நாம் भी நீதி செய்யவில்லை என்றால் अगर हम धर्म के कार्य नहीं कर रहे ரட்சிப்பு கிடைக்காது उधार नहीं होगी। அல்லேலூயா हालेलुया। ரட்சிப்பு கிடைக்காது उधार नहीं मिलेगी। நீங்கள் நீதி செய்தால் மாத்திரமே आप धर्म பெற்றுக்கொள்வீர்கள் करने पर ही आप उसे पाल அப்படி लोगे। என்ன நீதி இருக்கிறது ऐसे कैसे धर्म के ஒரு कार्य சில क्या है? நீதிகளை நான் உங்கள் முன்பாக வைக்க कुछ விரும்புகிறேன் धर्म के कार्य आपके सामने में रखना चाहता हूं। கர்த்தரால் சொல்லப்பட்ட நீதி ஒன்று परमेश्वर ने कहा गया धर्म के कार्य। அல்லேலூயா நாம் हालेलुया। மனித நீதி அப்படியே சைடுல हम ஒதுக்கிடுறோம் मनुष्य के धर्म के कार्यों को अलग रख देते हैं। அல்லேலூயா हालेलुया। அது நம்முடைய வார்த்தையின்படி அது அழுக்கான கந்தைகளாகவே वो இருக்கும் हमारे शब्दों के अनुसार एक चित्रों के समान ही रहने दो। ஆனால் தேவன் சொல்லி இருக்கிற சில நீதிகள் இருக்கு लेकिन परमेश्वर ने कहा हुआ कुछ धर्म के कार्य அந்த हैं। நீதியை நாம் சரியாய் நிறைவேற்றுகிறோமா उस धर्म के कार्य को हम सही रीति से पूरा நான் करते हैं வாசித்த क्या? 56 ஏசாயா 56 அதிகாரத்தில் हमने पढ़ा हुआ एशाया 56वां अध्याय இரண்டாம் வசனத்தை பார்க்கலாம் दूसरा वचन को हम ஒருவர் देखेंगे। வாசிங்க, कोई இரண்டாம் एक जन वचனம்। पढ़ेंगे। செய்கிற மனுஷனும் இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றிக் கொண்டிருந்து இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாத ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனுக்கு பாக்கியம் மனுபுத்திரனும் பாக்கியவான் அல்லேலூயா இங்கு சொல்லுகிறது यहाँ पर कही गई है ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து विश्राम के दिन को पवित्र रखना है, उसे अपवित्र किए बिना ஒரு रहना। பொல்லாப்பையும் செய்யாதபடி किसी भी तरह की बाती बुराई தன் किए கையை बिना காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான் अपने हाथों को संभाल लेने वाला भाग्य है। ஆண்டவர் சொல்லி இருக்கிற முதல் நீதியில ஒன்று என்ன தெரியுமா परमेश्वर ने कहा हुआ धर्म के कार्य में पहला क्या है? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது विश्राम के दिन को अपवित्र मत कर। அல்லேலூயா அல்லேலூயா। ஓய்வு நாளை முதலாவது கடைபிடிக்க வேண்டும் विश्राम के दिन को पहले अपनाना है। ஆண்டவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த நாளை परमेश्वर के लिए दिया गया उस पवित्र दिन பரிசுத்த को குலைச்சலாக்குவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையாது अपवित्र करने के लिए आपको और मुझे कोई अनुमति नहीं है। அல்லேலூயா அல்லேலூயா। அந்த நாளை கர்த்தருக்காக நீங்க அர்ப்பணிக்க उस வேண்டும் दिन को परमेश्वर के लिए समर्पण करना அந்த நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் பிரயோஜனப்படுத்த है। வேண்டும் उस दिन को परमेश्वर के लिए ही इस्तेमाल करना है। அதுதான் நாம் செய்கிற முதல் நீதியின் கிரியை यही हम करने वाला पहले धर्म के कार्य நாம் है। சில வேளையில சொல்லலாம் कुछ से हम कह सकते பிரதர் हैं என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது भाई मेरी परिस्थिति ऐसे बदल என்னுடைய गई, வேலை அப்படி मेरे ஆகிவிட்டது काम ऐसे ही है, அல்லது என்னுடைய குடும்ப நிலை அப்படி या ஆகிவிட்டது मेरे परिवार की परिस्थिति ऐसे है। நாம் 1000 காரணங்களை हम சொன்னாலும் हजारों कारण बताने पर நீங்க भी சொல்லுகிற ஒவ்வொரு காரணத்தையும் आप कहने वाले हर एक कारण நான் கேட்டு ஓகே சொல்லிடுவேன் मैं सुनकर ओके कह सकता அல்லேலூயா हूँ। हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க हाँ अच्छे से समझ நீங்க लीजिए। என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றீங்க आप मेरे से कोई विनती करते பிரதர் நான் हैं, கொஞ்சம் அவசர வேலையை வெளிய போறேன் भाई मैं जल्दी के कुछ काम से जा आराधना रहा के वरा हूं, मुड़िया। मैं आराधना में नहीं आ सकता। அல்லேலூயா हालेलुया। நான் ஓகே சொல்லிடுவேன் मैं ठीक है कह दूंगा, ஐ கான்ட் ஸ்டாப் இட் உங்களை யார் என்னால நிறுத்த मैं முடியாது आपको रोक नहीं सकता हूं, मैं रोक भी नहीं ஆனா पाऊंगा। அதே வேளையில लेकिन उसी समय நாம் में 1000 காரணங்களை சொன்னாலும் हम हजारों कारण बताने पर भी தேவ நீதியை ஒரு நாள் மாற்ற हम முடியாது परमेश्वर के धर्म को कभी नहीं बदल हालेलुया। सकते। தேவ நீதியை परमेश्वर के धर्म को நம்ம மாற்றவே आप முடியாது बदल ही नहीं அவர் सकते। சொன்னது சொன்னதுதான் उसने जो कहा है वो कहा है। அவர் என்னைக்கு பரிசுத்த நாளை நீங்க ஆசரிக்கன்னு சொன்னாரோ उसने जिस दिन कहा है कि विश्राम के दिन அந்த को पवित्र பரிசுத்த मानो நாள் வந்து करके कहा है। கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லி இருக்கு वो पवित्र दिन जो है आखिरी जो है प्रकाशित तक कहा गया है। அல்லேலூயா हालेलुया। அதை நம்மளால மாற்ற முடியாது इसे हम बदल नहीं सकते। அதனால நம்ம என்ன பண்ணணும்னா इसलिए हमें क्या करना है? முயற்சி பண்ணணும் நம்மளால हम प्रयास करना है। ஆண்டவர்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க हम परमेश्वर के साथ एक वाचा बांधना है। அல்லேலூயா हालेलुया। நீங்க உண்மையா ஒப்பு கொடுங்க आप सच्चाई से समर्पण करो। யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல मैं किसी को कमी नहीं பட் बताना என்ன चाहता தெரியுமா हूं। நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாய் நாம் அதை செய்கிறோம் लेकिन हम अपने परिस्थिति के कारण कुछ कर देते हैं। ஆராதனைக்கு வர முடியாமல் வெளியே போய் आराधना விடுகிறோம் को आए बिना हम बाहर चले जाते சில हैं। சூழ்நிலைகள் அப்படி அமைந்து कुछ விடுகிறது परिस्थिति ऐसे बदल जाते ஆனா हैं। ஆண்டவர்ட்ட நீங்க உண்மையா ஒப்பு கொடுங்க लेकिन परमेश्वर के पास सच्चाई से என் समर्पण சூழ்நிலையை करो। மாற்றுங்கப்பா मेरी परिस्थिति को बदलो पिता। என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாற்றுங்க मेरे परिवार के என்னுடைய परिस्थिति को வேலையின் बदलो। சூழ்நிலை மாற்றுங்க मेरे काम के परिस्थिति को நீங்க என்ன बदलो। ஆசீர்வதிங்க आप मुझे आशीष करो। நான் ஓய்வு நாள் ஆசரிப்பேன் मैं विश्राम के दिन को मैं अपनाऊंगा। அல்லேலூயா हालेलुया। உம்முடைய பரிசுத்த நாளை நான் பரிசுத்த குலைச்சலாக்க मैं மாட்டேன் आपके पवित्र दिन को
अपवित्र नहीं करूंगा, என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்க அப்படின்னா वैसे आप मुझे आशीष நான் करोगे அந்த तो நாளுக்குரிய கனத்தை கொடுப்பேன். मैं उस दिन के आशीष को आपको दूंगा। ஆண்டவர்ட்ட உண்மையாக ஒப்பு கொடுத்து आप கேளுங்க. परमेश्वर के पास सच्चाई से मांग நீங்க कर கேட்டீங்க समर्पण करो। அப்படின்னா अगर आप मांगने पर சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். शनिवार इतवार के दिन के भोजन को परमेश्वर आपको देगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ये वचन को कहते ஆண்டவர் समय என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया जानते மன்னாவை हो? நீங்க 6 நாள் பெறுவீங்க. मन्ना को आप 6 दिन पाओगे, ஆனா 7ஆவது நாள் போக கூடாது. लेकिन 7वें दिन नहीं, 6வது நாள் 6वें दिन மன்னா में உங்களுக்கு 7வது நூற்கிரிய நாளுக்கும் சேர்த்து கிடைக்கும். आपके 7वां दिन के मन्ना भी 6वें दिन में आपको मिल जाएगा। ஹalleluya. हालेलुया। ஆனா என்ன நடந்தது தெரியுமா? लेकिन क्या हुआ जानते 7வது हो? நாளையும் சில பேர் போனாங்க. 7वां दिन भी कुछ लोग गए போயிட்டு थे, வெறுமையாய் வந்தாங்க. जाकर खाली हाथ लौट कर आए। ஹalleluya. हालेलुया। போயிட்டு வெறுமையா தான் वो வருவீங்க. जाकर खाली हाथ लौट कर ही आप आओगे। ஆவிக்குரிய ரகசியமே एक அதுதான். आत्मिक रहस्य यही है। நம்முடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் हमारे என்றால், काम अगर आशीष நம்முடைய पाना है தொழில் तो ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் हमारे என்றால், धंधों को परमेश्वर आशीष करना ஆண்டவருக்குரிய है तो கனத்தை கொடுத்து பாருங்க. आप परमेश्वर के योग्य आदर को देकर நீங்க देखिए, போயிட்டு வெறுமையா வர மாட்டீங்க. आप जाकर खाली हाथ नहीं लौटोगे। ஹalleluya. हालेलुया। இது ஆண்டவருடைய வார்த்தை. ये परमेश्वर का वचन है। ஆண்டவர் வெறுமையாய் நம்ம அனுப்ப மாட்டார். परमेश्वर में व्यर्थ नहीं, खाली हाथ नहीं ஆனா भेजेगा। அதே வேளையில लेकिन उसी समय में ஆண்டவரை கனப்படுத்தாம, हम परमेश्वर को आदर அவருடைய दिए, வார்த்தையை கனப்படுத்தாம, उसके वचन को आदर दिए बिना, நாம் அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை उसने கனப்படுத்தாம, हमारे लिए क्या हुआ व्यवस्था का நாம் पालन வாழும் किए பொழுது, बिना हम जब जीते हैं, நீங்க போகிற வேலை இருந்தாலும் கூட अब जाने वाला काम होने पर भी அது ஆசீர்வாதமாய் இருக்கு. वो आशीषित नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। வெறுமையாய் தான் வர வேண்டியது आप இருக்கு. खाली लौटना पड़ेगा। ஹalleluya. அதனால நீங்க ஆண்டவரை உண்மையா கேளுங்க. आज परमेश्वर से सच्चाई से என்ன मांगिए, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. मुझे आप आशीष करो, நான் உண்மையாய் வாழுவேன். मैं सच्चाई से जीऊंगा। ஹalleluya. हालेलुया। நான் உண்மையாய் வாழ்வேன் நீங்க ஒப்பு मैं கொடுங்க. सच्चाई से जीने के लिए हम अपने आप को कर्ता समर्पण निश्चय में करना है। आशीर्वादित परमेश्वर निश्चय आशीष ஹalleluya. करेगा। हालेलुया। இதுக்கு நான் சாட்சியா मैं இருக்கிறேன். उसके लिए गवाही बना हूँ। நான் வேலை பார்த்தது ஈவென்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்தேன். मैं एक इवेंट्स के कंपनी में काम किया हूँ। ஹalleluya. हालेलुया। நான் வேலை பார்த்த ஒரு ஈவென்ட்ஸ் கம்பெனி. मैं इवेंट्स के कंपनी में काम किया ஈவென்ட்ஸ் கம்பெனில வேலையே சாட்டர்டே சண்டே தான் இருக்கும். इवेंट्स के कंपनी में जो नौकरी है सिर्फ शनिवार और रविवार होती எல்லாருக்கும் है। தெரியும். அந்த सब लोग ஃப்ரைடே जानते हैं। சாட்டர்டே சண்டே 3 நாள் தான் फ्राइडे இருக்கும். संडे संडे 3 दिन में ही सब काम ஆனா आती நான் है। வேலைல ஜாயின் பண்ண சொல்றது முத வார்த்தை लेकिन பாஸ் சொன்னதுதான். मैं नौकरी में ज्वाइन करते हुए मैंने पहला उनसे कहा हुआ मेरे நீங்க बॉस से, லெக்சரும் கொடுத்தாலும் நான் சண்டே வேலைக்கு வர आप மாட்டேன். लाख रुपए देने पर भी मैं रविवार के दिन काम पे नहीं आऊंगा। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு ரூபா கொடுங்க நான் வர மாட்டேன். आप कितना भी पैसे दो मैं उस அப்படியே दिन में நான் नहीं வேலை வைங்க आऊंगा। நான் வரல. आप वैसे रखना है तो मुझे रखो, नहीं तो मैं नहीं हालेलुया। आऊंगा। हालेलुया। கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டார். परमेश्वर ने उस वचन को அந்த शब्द को கம்பெனில என்ன सुना। வச்சாங்க. उस कंपनी में मुझे रखा। நானும் ஒரு 7-8 வருஷம் அங்க வேலை பார்த்தேன். मैं भी वहां पर 7-8 साल नौकरी சண்டே किया। வேலைக்கு போனதே கிடையாது. कभी भी इतवार के दिन में मैं काम पे नहीं ஹalleluya. गया। हालेलुया। வேலைக்கு போனதே கிடையாது. मैं काम पे ही नहीं गया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஒரு காரியத்தை நல்லா புரிந்து एक கொள்ளுங்க. बात को अच्छी तरह समझ लो, நம்மள வேலைய விட்டு தூக்கவும் முடியாது. हमें नौकरी से निकाल भी नहीं सकते हैं। கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மள வைப்பார் அந்த இடத்துல. परमेश्वर ऐसा हमें उस जगह पर रखेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தா आप परमेश्वर के लिए जब सच्चाई के நம்மள साथ தூக்குறதுக்கு रहेंगे, யாருக்கு அதிகாரம் கொடுக்க हमें மாட்டாங்க. निकालने के लिए परमेश्वर किसी को अधिकार नहीं அவங்க देगा। சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு போக முடியுமா वो கேட்பாங்க. कहेंगे बहुत अर्जेंट है, आप 1 घंटा आकर जा सकते हैं क्या? சாரி நான் வர முடியாது. सॉरी मैं नहीं आ நான் सकता। வேற ஆளை வைப்பானா வச்சுக்கங்கன்றேன். अब वो कहेंगे दूसरे को रखो तो रख लो। ஹalleluya. हालेलुया। என்னை வேலை விட்டு தூக்கவே இல்ல கடைசி मुझे வரை. नौकरी से आखिरी तक उन्होंने नहीं நானா निकाला, தான் வெளியே வந்தேன். मैं खुद से आ छोड़ कर ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நீங்க लीजिए, கர்த்தருக்குரிய கனத்தை கொடுத்தீங்க आप அப்படின்னா, परमेश्वर के योग्य आदर जब देते கர்த்தர் हो, உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, परमेश्वर आपको केवल आशीष नहीं करते हैं, நீதிமான் பனையை போல செழித்துவோம். धर्म जो है ताड़गोगले के समान वो बढ़ते रहेगा। ஹalleluya. हालेलुया। பேதுரு மரத்தை போல அவன் நிலைத்து நிற்பான். वो के देवदूरा के पेड़ के समान वो स्थिर खड़ा உங்களை रहेगा, யாரும் அசைக்க முடியாது. आपको कोई भी हिला नहीं அந்த सकता। அளவுக்கு ஆண்டவர் உங்க தொழில வைப்பார். वैसे परमेश्वर आपके व्यापार में உங்க आपको வேலையில रखेगा, வைப்பார் ஆண்டவர். आपके काम में आपको रखेगा। ஹalleluya. हालेलुया। ஆனா என்ன தெரியுமா ஒப்பு கொடுத்தல் ரொம்ப அவசியம். लेकिन उसके लिए सबसे पहला समर्पण ட்ரை करना பண்ணணும். मुख्य है। கஷ்டம் வரத்தான் செய்யும். प्रयास करना है, कठिनाई அதை आएगी, உடைக்கிறதுக்கு तकलीफ பல आएगी, தடைகள் வரத்தான் उसे செய்யும். तोड़ने के लिए कई सारे रुकावट பட் आएंगे, நீங்க என்ன பண்ணணும் ஆண்டவர்ட்ட लेकिन கேட்கணும். आप क्या करना है? परमेश्वर से मांगना। हालेलुया। हालेलुया। ஏன்னா எபிரேயர் 10:25 சொல்கிறது. क्योंकि हेब्रानियों 10:25 कहती है, சபை கூடி வருதலை சில விட்டுகிறது போல कलीसिया इकट्ठा होकर आने को कुछ लोग छोड़ நாமும் देते விட்டு விடாமல் हैं, हम भी उसे छोड़ दिए। ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். हम एक दूसरे को बुद्धि की बातें, நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ जैसे इस दिन को समीप आते हुए आप देखते हो, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமா? उतना हम उन्हें समझाना அப்ப है। சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். कलीसिया जो इकट्ठा होकर आती है उसे ஆனா, कुछ लोग छोड़ देते அவங்களுக்கு ஒரு हैं, காரியம் புரியல. लेकिन वो एक बात को समझ नहीं पाते। நாளானது சமீபத்து வருகிறது. दिन जो है बहुत निकट है। எந்த நாள் சமீபத்து कौन सा दिन निकट है? நம்முடைய ரட்சிப்பின் நாள் சமீபத்து हमारा கொண்டிருக்கிறது. उद्धार का दिन निकट है, நாம் மீட்கப்பட போற நாள் சமீபத்து. हमारे छुटकारे का दिन बहुत समीप है। இது சமீபமாய் இருக்கிறது என்று ஒரு மனிதன் உணர்ந்தால் ये निकट है कर एक मनुष्य अगर समझ ले तो சபை கூடி வருதலை விட மாட்டாங்க. कलीसिया का इकट्ठा होकर आने में उसको वो छोड़ेगा। ஹalleluya. हालेलुया। இந்த சபை கூடி வருதலை விடுறதுக்கு காரணம் என்ன அப்படினா कलीसिया में इकट्ठा होकर आने का जो छोड़ने का कारण क्या है? இன்னும் நாள் கிடக்கு और भी दिन बचे हैं, அப்படின்னு நம்ம நினைப்பதுதான். ऐसे हम सोचना है। அதனால் முடிந்த அளவு इसलिए जितना भी हो सकता சபையாருக்கு ஒரு है, தாழ்மையான வேண்டுகோள். कलीसिया वासियों से मैं नम्रता से எந்த मांगता हूं, கூட்டங்கள் நடந்தாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருங்க. कोई भी सभा होने तो अगर आप हो तो आप जरूर आइए। ஹalleluya. हालेलुया। வீட்ல இருக்காதீங்க. घर पे मत रहिए, அதற்குரிய
கணக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க வேண்டியது. आप उसका हिसाब जो है न्याय के दिनों में देना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால நம்ம முடிந்த அளவு इसलिए जितना हम हो நான் सके, வீட்டுக்கு வேலை விட்டு வந்துட்டோமா, मैं अगर काम से आ गए क्या, கூட்டங்கள்ல எப்படியாவது கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்து कैसे சேரு. भी सभा में अगर देरी हो तो भी आकर शामिल हो அது जाए. பைபிள் ஸ்டடியா तो இருந்தாலும் बाइबल स्टडी होने दो, உபவாச ஜெபமா या उपवास இருந்தாலும் की प्रार्थना होने இரவு दो, ஜெபமா या இருந்தாலும் रात की प्रार्थना होने ஹல்லேலூயா. दो. हालेलुया. சண்டே ஆராதனை எல்லாத்தையும் கலந்து கொள்ள संडे பிரயாசப்படுங்க. आराधना सब में आप भाग लेने के लिए आप कोशिश ஏன்னா இந்த कीजिए, பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது. क्योंकि इसे अपवित्र नहीं कर. ஒன்று நாம் வராதனால அது பரிசுத்த குலைச்சல் ஆகும். पहला हम नहीं आने के कारण वो अपवित्र होती है. இரண்டாவது दूसरा, சில பேர் வருவாங்க कुछ लोग आएंगे ஆனாலும் பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க. लेकिन फिर भी वो पवित्र नहीं रहे. ஹல்லேலூயா. हालेलुया. அதுவும் பரிசுத்த குலைச்சல். वो भी अपवित्रता है. நம்ம வர்றோம், हम आते हैं, அந்த வசனம் சொல்லுகிறது वो वचन कहती है, நீங்க வாங்க, आप आइए, ஆனா ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி தன்னுடைய கைகளை காத்துக்கொள்ளுங்க. लेकिन कोई भी बुराई करे बिना अपने हाथों को संभाल लो. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் நான் ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும்னு कुछ சொல்லுவாங்க, लोग आराधना को सही रीति से आएंगे ऐसा कहते हैं, ஆனா கையில பொல்லாப்பு இருக்கும். लेकिन हाथों में बुराई होती அது है. பரிசுத்த குலைச்சல். वो अपवित्रता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல். वो अपवित्रता है. அந்நிய அக்கினியோடு தேவ சமூகத்துக்கு ஒரு अन्य வந்தார்கள். अग्नि के साथ कोई परमेश्वर के समूह में आए. என்ன நடந்தது? क्या हुई थी? பலிபீடத்திலிருந்து அக்கினி போய் அவங்களை பட்சித்து போகுது. वेदी से अग्नि जाकर उन्हें नाश कर दी. ஆண்டு சொன்னார், என்னுடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக விட மாட்டேன். परमेश्वर कहता मैं अपने नाम को कभी भी मैं अपवित्र नहीं होने என்னுடைய दूंगा. ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக விட मैं மாட்டேன். अपने भवन को कभी भी अपवित्र होने नहीं எப்படி दूंगा. அந்நிய அக்கினியோடு உள்ள வரலாம்? कैसे तो अन्य अग्नि के साथ अंदर आ அதை सकता போல है. ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக इसलिए परमेश्वर के भवन में आने से நாம் पहले நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு வர வேண்டும். हम अपने आप को शुद्धिकरण कर कर आना है. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. पवित्रता के बिना कोई भी परमेश्वर की दर्शन नहीं அந்த करता. பரிசுத்தத்தை நாம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட கேட்கணும். वो पवित्रता को हर एक दिन हम परमेश्वर से मांगना है. ஏன்னா என்னை हमारे अंदर। பரிசுத்தப்படுத்துங்கப்பா. आज मुझे पवित्र நான் कीजिए. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன். मैं तेरे भवन में जाने वाला என்னை हूँ. பரிசுத்தமாய் உள்ளே போக உதவி मुझे செய்யுங்க. पवित्रता के साथ अंदर प्रवेश அது ஒரு करने में பரிசுத்த मदद करो. ஸ்தலம் அல்லவா? वो एक पवित्र स्थान जो है, நீ நிற்கிற பூமி பரிசுத்த இடம் என்று சொல்லுகிறது जो அல்லவா? खड़ा जगह है वो पवित्र है कर वचन அந்த जैसे कहती है. பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस पवित्रता को हमें पा लेना है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் भवन के अंदर आने वाले हर एक परमेश्वर के लोग எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்கணும். हमेशा एक सोच लेना चाहिए, என் மூலமாக मेरे द्वारा இந்த ஆலயத்தின் பரிசுத்தம் கெட்டு போய் விடக்கூடாது. इस परमेश्वर के भवन की पवित्रता कभी नहीं बिगड़ना. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போது ஜெபிக்கிற ஜெபம் அது. हम हमेशा प्रार्थना करने वाला प्रार्थना என் है, மூலமாக मेरे இங்க द्वारा இருக்கிற பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படக்கூடாது. यहाँ की पवित्रता में कोई भी बिगाड़ नहीं என்னை आना है. தகுதியுள்ளவனாய் மாற்று. मुझे वैसे काबिल बनाइए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர்ட்ட அப்படி ஜெபித்துட்டு வாங்க. वैसे आप प्रार्थना कर कर आइए. அப்பதான் ஓய்வு நாளை ஆசரித்தாலும் கூட तब आप विश्राम के दिन को अपनाने पर भी பரிசுத்தமாய் ஆசரிப்பீங்க. पवित्रता के साथ उसे अपनाओगे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப யார் ஒருவர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்களோ जो कोई इस विश्राम के दिन को पवित्रता के साथ अपनाते हैं, அதுதான் நீதி. वही धर्म है. அந்த நீதி ரட்சிப்புக்கு நேராய் நம்ம वो நடத்துது. धर्म हमें उद्धार के योग्य हमें चलाती है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால முடிந்த அளவு इसलिए जितना हो सके நாம் எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெற பிரயாசப்பட வேண்டும். हम हर एक सभाओं में भाग लेने के लिए कोशिश करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. வேலை நிமித்தமாக சில கூட்டங்களை பங்கு பெற முடியாவிட்டாலும் नौकरी के कारण अगर किसी में नहीं भाग ले सकते हैं तो நீங்கள் மறுபடியும் கூட்டம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் வந்து आप ஓடி फिर से வந்து जब भी सभा होगी तब दौड़ कर आना. ஹல்லேலூயா. हालेलुया. முடிந்த அளவு பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க जितना பிரயாசப்படுங்கள். हो सके पवित्र विश्राम दिन को आप आजमाने के இதை लिए ஆண்டவர் கட்டளையாய் சொல்லி ये இருக்கிறார். परमेश्वर ने एक आज्ञा के रूप में நான் कहा. கட்டளையாய் சொல்லல. मैंने आज्ञा के रूप में नहीं நான் कहा. உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்றேன். मैं आपसे सिर्फ विनती करता हूं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். क्योंकि आपकी परिस्थिति आप जानते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நான் எப்பொழுதுமே மற்றவங்க சூழ்நிலையை மீறி நம்ம யோசிக்க கூடாது. हम हमेशा दूसरों के परिस्थिति से बढ़कर कुछ नहीं सोचते. ஆனால் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நின்றார். लेकिन हम अपने परिस्थितियों के बीच में भी परमेश्वर के लिए स्थिर खड़े रहने. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். परमेश्वर आशीष करेगा ये निश्चय है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. उसमें कोई भी बदलाव அதை नहीं நான் है. தைரியமாய் சொல்ல मैं முடியும். उससे हिम्मत के साथ कह ஹல்லேலூயா. सकता हूं. हालेलुया. அதை நான் தைரியமா मैं சொல்றேன். उससे हिम्मत के साथ कह நீங்க सकता ஓய்வு हूं. நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து आप விட்டு विश्राम दिन को पवित्रता के साथ उसे आसमान கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுங்க. परमेश्वर मुझे आशीष नहीं किया ऐसे कहो. கர்த்தர் அப்படி ஒரு நேரத்துக்கு உங்களையும் விட மாட்டார், என்னை விட மாட்டார். परमेश्वर ऐसे परिस्थिति का आपको भी नहीं छोड़ेगा, मुझे भी नहीं छोड़ेगा. ஹல்லேலூயா. हालेलुया. முதலாவதாக பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க पहले பிரயாசப்படுங்க. विश्राम के दिन को आप पवित्रता के साथ आजमाने की இரண்டாவது कोशिश பாருங்க, कीजिए. दूसरा देखिए, ஏசாயா 32:17 சொல்லுகிறது. यशायाह 32 अध्याय उसका ஐசாயா 32:17 17 वचन कहते हैं 32 நீதியின் கிரியை சமாதானமும் धर्म के क्रिया समाज शांति, நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. धर्म के कारण हमेशा होने अमल के होने वाले एक सुख की जीवन. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானம். धर्म के कार्य एक शांति को लाती है. இரண்டாவது நீதி என்பது என்ன தெரியுமா? दूसरा धर्म क्या है? சமாதானமா இருக்கணும். एक शांति के साथ रहना. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரோடும் சமாதானமா हम இருக்கணும். सबके साथ एक शांति के வசனம் साथ சொல்லுகிறது रहना. யாவரோடும்
எல்லாரோடும் சமாதானமாய் இருங்க. वचन कहती है सारे लोगों के साथ एक शांति के முதல்ல साथ நம்ம रहें। எல்லார்ட்ட சமாதானமாய் पहला இருக்கணும். हम दूसरों के साथ शांति के साथ रहना। உங்களுக்கு ஒரு எதிரி உங்களுக்குள்ளே இருக்க கூடாது. आपके लिए कोई बैरी आपके बीच में नहीं रहना। ஹalleluya. हालेलुया। புரியுதா? समझ रहे हो ना? நமக்கு ஆலயத்தில் கூடி வருகிற ஒருவர் கூட மனக்கசப்பு இருக்க கூடாது. हमारे लिए भवन में इकट्ठा होने वाले किसी के साथ किसी तरह का कड़वाहट नहीं रहना। நம்முடைய குடும்பத்திற்குள் மனக்கசப்பு இருக்க கூடாது. हमारे परिवार के अंदर किसी तरह की कड़वाहट नहीं होना நீங்க है। சமாதானமாய் இருக்க வேண்டும். आप शांति के साथ रहना அதை है। தான் கர்த்தர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं। அதுதான் நீதியின் கிரியை என்று சொல்கிறார். यही धर्म के काम है कर परमेश्वर कहते இன்னொரு हैं। வசனத்தை வாசிக்கலாம். और एक वचन को पढ़ेंगे। யாக்கோபு 3:18 பாருங்க. याकूब 3:18 देखिए। ஜேம்ஸ் 3:18ல याकूब 3:18 में நீதியாகிய கனியானது धर्म के फल जो है சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே शांति को कार्य को करने वालों के लिए சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. शांति में ही बोई गई है। இப்ப நீதி என்னும் கனி எனக்கு வேணும். शांति नाम के फल मुझे चाहिए। ஹalleluya. हालेलुया। நான் நீதி செய்யணும். मैं धर्म के அது कार्य மூலம் எனக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். उसके द्वारा परमेश्वर मुझे இப்ப இந்த प्रतिफल நீதியாகிய देगा। கனியானது எப்படி கிடைக்கும்? अब उस धर्म के फल को मैं कैसे पा இந்த सकता வசனம் हूं? சொல்லுகிறது वचन कहती है சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே अब शांति को करने वालों சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. अब शांति में बोए गए हो। அப்படினா என்ன அர்த்தம் इसका தெரியுமா? मतलब क्या जानते हो? யார் ஒருவர் சமாதானத்தை விரும்புகிறார்களோ जो कोई शांति को चाहते हैं அவர்கள் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். वही शांति को ले आ सकते हैं। ஹalleluya. हालेलुया। சில ஃபேமிலில பாத்தீங்க அப்படினா कुछ परिवार में अगर देखे तो கணவன் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இருப்பார். पति एक तरफ में मुड़ के रहता है மனைவி ஒரு பக்கம் நின்னுட்டு இருப்பாங்க. और पत्नी एक तरफ में खड़ी रहती है। சமாதானம் ஆகணும்னு தனக்குள்ள விருப்பமே வராது. शांति होना है करके उनके अंदर कोई चाहत ही नहीं रहेगी। ஹalleluya. हालेलुया। எப்படி சமாதானம் வரும்? कैसे शांति आएगी? சமாதானத்தை நீங்க தான் விதைக்கணும். शांति को आपको बोना है। அவர் யார் மீது இருந்துட்டு போகுது? गलती किसी के ऊपर होने दो। அது உங்கள் மீது இருக்கட்டும் அவர்கள் மீது ये இருக்கட்டும். आपके ऊपर होने दो या उनके ऊपर होने दो। தைரியமா போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகுங்க. हिम्मत के साथ जाकर आप हालेलुया। क्षमा मांगिए और एक मन हो जाए। யார் ஒருவர் சமாதானத்தை விரும்புகிறார்களோ जो कोई शांति को चाहते हैं அவர்கள் தான் சமாதானத்தை விதைப்பார்கள். वही शांति को बोएंगे। ஹalleluya. हालेलुया। அவங்க தான் சமாதானத்தை விதைப்பாங்க. वही शांति को बोएंगे। அவங்களுக்கு தான் நீதியின் கனி கிடைக்கும். उनके लिए धर्म के फल मिलेंगे। ஹalleluya. हालेलुया। நீ பெரியவனா நான் பெரியவனா இருக்க கூடாது. मैं बड़ा है कि तू बड़ा ऐसे नहीं रहना। அவங்க தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு वो கேட்கணும். आकर मुझसे माफी मांगना அவங்க ऐसे தான் என்கிட்ட नहीं। வந்து சமாதானம் वो ஆகணும். मुझसे आकर मेल मिलाप करना ऐसे இந்த नहीं। வேலை ஒரு நாள் குடும்பத்துல இருக்கவே கூடாது. ऐसी स्थिति कभी भी परिवार में नहीं आना। ஹalleluya. हालेलुया। கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் पति होने दो या पत्नी होने दो, பெற்றோர்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் माता पिता होने दो या बच्चे होने दो, அண்ணன் தம்பி தங்கச்சி யாரா இருக்கட்டும் भाई बहन कोई भी होने दो, சமாதானத்தை நீங்களே உருவாக்குங்க. शांति को आप उत्पन्न कीजिए। ஹalleluya. हालेलुया। நீங்களே போய் சமாதானம் आप அடையணும். जाकर शांति का मेल मिलाप அதுதான் कीजिए। வேதம் கூறுகிறது. यही वचन शास्त्र कहती है। ஹalleluya. हालेलुया। இயேசு அத அழகாய் சொல்லிட்டு यीशु போயிட்டார். ने इसलिए अच्छी तरह कहकर चले அப்ப गए, உன் சத்ருவை கூட சிநேகிங்க. तू अपने शत्रु से भी प्रेम कर। ஹalleluya. हालेलुया। சத்ருவை நேசிங்க. तू अपने शत्रु से भी प्रेम உன்னை कर। போல பிறனை நேசி. तू अपने समान दूसरों से भी प्रेम அதனால रख। சமாதானம் தான் நீதியின் கிரியை. इसलिए शांति ही धर्म की कार्य है। சமாதானத்தை முடிந்த அளவு நாம் யாவரோடு சமாதானமா इसलिए இருப்போம். जितना हो सके हम दूसरों के साथ एक मेल मिलाप के साथ शांति के சமாதானத்தை साथ रहेंगे। உருவாக்குகிறவர்களாய் நாம் மாற हम வேண்டும். शांति को बनाने लायक बनना है। ஹalleluya. हालेलुया। நம்ம போயிட்டு ரெண்டு பிரிவினை உண்டாக்கிட்டு வரக்கூடாது. हम जाकर दो लोगों के बीच में झगड़े को बनाकर नहीं आना। ஹalleluya. हालेलुया। சமாதானத்தை கொண்டு போங்க. एक शांति को ले जाना எந்த है। வீட்டுக்கு போனாலும் किसी भी घर पर जाओ, சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? चेलों को परमेश्वर ने दिया हुआ आज्ञा क्या है जानते हो? நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. आप एक गांव में जाते हो, அந்த ஊர்ல ஒரு வீட்டுக்கு போறீங்க. उस गांव में घर पर जाते அந்த हो, வீட்டுக்குள்ளாக போகும்பொழுது उस घर में प्रवेश करते हैं, முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன पहला தெரியுமா? आपको क्या कहना है? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா? आपको शांति हो, சமாதானம் உண்டாவதா? आपके घर में शांति அத हो। சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ऐसे कहकर परमेश्वर कहता है, சமாதானத்துக்கு பாத்திரவனா இருந்த அந்த சமாதானம் அவனுக்கு போகும். अगर शांति के काबिल वो रहेंगे तो उनको वो शांति बनी रहेगी। பாத்திரனா இல்லனா அந்த சமாதானம் உனக்கு अगर वो வரும். काबिल नहीं रहेंगे तो वो शांति लौट कर आ जाएगी। அப்படினா என்ன அர்த்தம் इसका தெரியுமா? मतलब क्या है जानते हो? அவர்கள் சமாதானத்தை பெற தகுதி இல்லாதவர்களா और இருந்தாலும் उस शांति को पाने के अगर काबिल नहीं हो तो நீங்கள் சமாதானத்தை கூற வேண்டும். आप उनको शांति की बातें ஹalleluya. हालेलुया। அவங்க அதுக்கு ஒருத்தே இல்ல. आप उनके लिए वो काबिल नहीं है, அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல. वो शांति होने के लिए कोई काबिल नहीं। நம்முடைய வேலை என்ன தெரியுமா? लेकिन हमारा काम क्या है? சமாதானமா இருங்க. आप शांति के साथ சமாதானம் रहो। உண்டாகட்டும். एक शांति அதுதான் होने दो। நம்முடைய வேலை. यही हमारा काम है, அதுதான் நீதியின் கிரியை. यही धर्म के कार्य இந்த है। நீதியின் கிரியை தான் ரட்சிப்பை கொண்டு ये வரும். धर्म के कार्य ही उद्धार को ले आते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? क्योंकि यीशु मसीह ने क्या किया है? பிரித்திருந்த எல்லா நடிச்சுவரையும் உடைத்து जो अलग अलग है वो उसमें सारे बीच के दीवार को तोड़कर வானத்தில் இருக்கிறவங்களுக்கும் பூமியில் இருக்கிறவங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார். आकाश में रहने वाले और पृथ्वी में रहने वालों के बीच में एक शांति को ले இந்த आया। சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மீது வந்தது. ये शांति को बनाने वाले इस कार्य उनके ऊपर हुई। அப்படினா என்ன அர்த்தம் इसका தெரியுமா? मतलब क्या है जानते हो? சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு शांति को बनाने के लिए அவர் தண்டனையை அனுபவித்தார். उसने दंड को भी सह लिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया।
நமக்கு சமாதானம் வேணும். हमारे लिए शांति चाहिए, இயேசு கிறிஸ்து தண்டனை लेकिन அனுபவித்தார். यीशु मसीह ने दंड को सह लिया। இயேசுக்குள்ளாக இருந்த உள்ள அந்த என்ன लेकिन தெரியுமா? यीशु मसीह के अंदर रहने वाला वो बात क्या थी? நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, मैं अगर दंड पाए तो भी चलेगा, இவர்கள் சமாதானமா लेकिन இருப்பார்கள். ये शांति के साथ रहना। ஹalleluya. हालेलुया। இந்த எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள இருந்தப்போ वो सोच आज हमारे अंदर भी रहा तो काफी है। நம்மளும் சமாதானமா இருப்போம், हम भी शांति के साथ रहेंगे, மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொண்டு செல்வோம். दूसरों को भी शांति को ले जाएंगे। ஹalleluya. हालेलुया। வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. इस शब्दों के लिए वचन के लिए समर्पण कीजिए। यही धर्म के कार्य। இன்னொரு நீதியை பாருங்க. और एक धर्म के देखो, ஏசாயா 33ஆம் அதிகாரத்தின் 15 16ஆம் வசனம். एशाया 33वां अध्याय उसका 15 और 16 वचन। Isaiah 33:15 and 16. एशाया 33 उसका 15 16। நீதியாய் நடந்து धर्म के अनुसार செம்மையானவர்களை பேசி अच्छे बातों को कहकर இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து अंधेर के द्वारा आने वाले लाभ को घृणा कर பரிதானத்தை வாங்காதபடி घूस न लेते हुए தன் கைகளை உதறி अपने हाथों को उसमें से हटाकर ரத்தம் சிந்துவதற்கான யோசனை கேளாதபடிக்கு खून बहाने के बारे में कोई भी बातें सुने बिना தன் செவியை அடைத்து अपने कान को बंद करके பொல்லாப்பை காணாதபடி बुराई को देखे தன் बिना கண்களை மூடுகிறவனவனோ अपने आंख को मूंद लेने वाला அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். वो ऊंचे स्थान में निवास करेगा। கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த இடமா அடைக்கலமாகும். चट्टान के गढ़ उसके शरण के लिए योग्य बने रहे। ஹalleluya. हालेलुया। இது சொல்கிறது यहाँ पर कही गई है நீதியாய் நடந்து. धर्म के अनुसार चलकर। நீதியாய் நடக்கிறது என்ன? धर्म के अनुसार चलना मतलब முதலாவது செம்மையானதை பேசுவாங்க. पहला सीधे बातों को करते हैं, பேச்சுல செம்மை இருக்கும், उनके बातों में सीधाई रहेगी, பொய் புரட்டலாம் இருக்காது. वो झूठा उलट पलट नहीं அடுத்து करेंगे। சொல்கிற இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுப்பாங்க. अगला जो है अंधेर करने के द्वारा आने वाले लाभ को वो घृणा करेंगे। யாரையும் ஏமாற்றி நம்ம சம்பாதிக்க நினைக்க மாட்டாங்க. किसी को भी फंसाकर धोखा देकर नहीं कमाना सोचते। அடுத்து சொல்லுகிறது अगला कहती है பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி. घूस लिए बिना अपने हाथों को दूर कर லஞ்சம் வாங்க மாட்டாங்க. वो घूस नहीं लेंगे। ஹalleluya. हालेलुया। லஞ்சம் வாங்க மாட்டாங்க. घूस नहीं लेंगे। அதை போல ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து. वैसे खून बहाने के योग्य सारे बातों से अपने कान को बंद करेंगे। अपना யாரையாவது அடிப்போ யாரையாவது கொல்லும்ங்கற யோசனை வரும்போது इसके मतलब किसी को मारना पीटना या उन्हें मरवाना, அதற்கு தன் செவியை விலக்குகிறவர்கள், अपने कान को जो दूर रखते हैं। அடுத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன். अगला जो है बुराई को देखे बिना अपने आंख को मूंद लेना। ஹalleluya. हालेलुया। பொல்லாப்பை பார்க்க கூட बुराई को नहीं देखना, கண்ணை மூடிட்டு போயிரணும். आंख को बंद करके चले இந்த जाना। செயல்கள் இருக்கிறவன் தான் நீதி செய்கிறவன். इस तरह के क्रिया जिसके अंदर है वही धर्म के कार्य कर सकता அப்படி है। இல்ல சாட்டா சொல்லிரலாம், इसमें ऐसे संक्षिप्त में कह सकते हैं உண்மையாய் வாழுங்க அதுதான் நீதி. सच्चाई से जिए यही धर्म है। ஹalleluya. हालेलुया। நான் செம்மையா இருப்பேன், मैं सीधा इसके साथ रहूंगा, யாரையும் தேவையில்லாம பேச மாட்டேன், मैं किसी को व्यर्थ से कुछ नहीं बोलूंगा, யாரையும் ஏமாற்றி பொழைக்க मैं மாட்டேன், किसी को धोखा देकर मैं नहीं எதற்கும் जीऊंगा, லஞ்சம் வாங்க मैं மாட்டேன், किसी के लिए घूस नहीं लूंगा, ரத்தம் சிந்துவதற்கு என் செவியை சாய்க்க மாட்டேன், किसी के खून बहाने के लिए अपने कान नहीं लगाऊंगा, பொல்லாப்பை பார்க்கும்படி என் கண்களை बुराई को மூடிக்கொள்வேன். देखने से मैं अपने आंखों को मूंद लूंगा। யார் ஒருவர் இப்படி உண்மையாய் வாழ்கிறார், जो कोई ऐसे सच्चाई से जीते அப்படி हैं, என்றால் கர்த்தருடைய நீதியை செய்வதற்கு உண்மையாய் इसका இருக்கிறார்கள். मतलब परमेश्वर के धर्म के कार्य को करने के लिए सच्चाई के साथ जो रहे, அதுதான் ரட்சிப்பு. यही उद्धार है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் ரட்சிப்பு என்பது यही उद्धार माने நம்ம ஈஸியா நினைச்சோம், ஞானஸ்நானம் எடுத்த உடனே எனக்கு ரட்சிப்பு हम வந்துருச்சு. आसानी से समझ ले, अगर मैं बपतिस्मा लूं तो मुझे मिल जाएगा करते, அது அப்படி அல்ல. लेकिन वो वैसा नहीं है। ரட்சிப்பு இனிதான் வரப்போகுது. उद्धार जो इसके बाद आने वाला है। ஹalleluya. हालेलुया। ரட்சிப்பை காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். उद्धार को हम संभालते ही அதை रखना, நம்ம முதலே इसलिए பார்த்துட்டோம். हमने पहले ही देख लिया முடிவு है। பண்ண நிலைநிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். आखिर तक जो स्थिर रहता है वही उद्धार அப்ப पाएगा। இந்த மாதிரி உண்மையாய் ஒரு வாழ்க்கை ஒரு வாழணும். ऐसे खराई का जीवन हमें बिताना है। நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, नीति वचन 28 उसका 20 कहती है, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். सच्चा मनुष्य एक परिपूर्ण आशीष को पाता है। ஹalleluya. हालेलुया। அப்ப நீதி என்பது என்ன? धर्म मतलब क्या है? ஓய்வு நாளை பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்காது. विश्राम के दिन को पवित्र दिन को अपवित्र न करो। இரண்டாவது சமாதானமாய் இருப்பது. दूसरा शांति के साथ மூன்றாவது रहना। உண்மையாய் வாழ்வது. तीसरा खराई के साथ जीना। இன்னொரு நீதியை குறித்து और பார்க்கலாம். एक धर्म के बातों को 2 देखेंगे। கொரிந்தியர் 9:9 பாருங்க. दूसरा कोरिन्थियर 9:9 देखते हैं, வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், उसने अपने सारी चीजों को लेकर गरीबों को அவனுடைய बांटा, நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியா. उसके धर्म के कार्य सदा सदा के लिए बनी रहेगी करके வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். उसने निकाल कर बिखेरा और गरीबों को दिया। இது நீதி என்று சொல்லப்படுகிறது. ये धर्म है करके कही गई। ஹalleluya. हालेलुया। தேவன் சொல்லுகிற ஒரு நீதி இது. परमेश्वर कहने वाला एक धर्म है அப்ப कार्य। சில வேளை நம்ம மனமுகந்து கொடுப்பது, कुछ समय में हम मन खोल कर देते हैं, உற்சாகமாய் கொடுப்பது, उत्साह के साथ देते हैं, இது எல்லாமே நம்முடைய நீதிகளாய் இருக்கிறது. ये सब हमारे धर्म के कार्य है। हालेलुया।
அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்படி சபைக்கு உங்கள் காணிக்கைகளை உங்களுடைய தசமபாகங்களை உற்சாகமாய் जैसे கொடுக்கிறீர்களோ कलीसिया के लिए अपने दान को दशमास को आप देते हैं, அது உங்களுடைய நீதி இருக்கு. ये सब उसमें आपका धर्म है। அதை போலவே उसी तरह நீங்கள் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். आप कंगालों को, गरीबों को உங்கள் देना है। மத்தியில இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பத்திற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். आपके बीच में रहने वाले, कष्ट झेलने वाले परिवारों को देना है। யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. याकूब दूसरा अध्याय उसके 14 वचन को देखिए। ஒரு சகோதரன் சொல்றான் எனக்கு விசுவாசம் இருக்கு. एक भाई कहता है कि मुझे विश्वास है। அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்கு. मेरे अंदर विश्वास என்ன है। விசுவாசம் இருக்கு? कैसा विश्वास है? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष கர்த்தர் करेगा। உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். परमेश्वर तुम्हारी जरूरतों को पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி நான் ஜெபம் பண்ணினா ऐसे में प्रार्थना करने पर கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उस भाई को आशीष करेगा। இந்த விசுவாசம் எனக்கிட்ட இருக்கு. ये विश्वास मेरे अंदर है। அல்லேலூயா. இந்த அல்லேலூயா। விசுவாசம் எல்லாத்தையும் இருக்கு ये பாருங்க. विश्वास सबके पास है। देखिए, ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में வசனம் சொல்கிறது वचन कहती है, அந்த விசுவாசம் இருந்தென்று சொல்லியும் उस विश्वास है कर कहकर भी கிரியை இல்லை என்றால் लेकिन क्रिया नहीं है, அந்த तो விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ये विश्वास उसे उद्धार करेगी அங்க क्या? ஒரு கேள்வி இருக்கு. वहां पर एक सवाल है। விசுவாசம் ரட்சிக்கும். उद्धार நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். विश्वास जो उद्धार करेगी, पहले விசுவாசம் देखा। ரட்சிப்பு கொண்டு வருகிறது. विश्वास जो उद्धार के இப்ப என்ன சொல்கிறது? यहाँ पर कही गई है, நீங்க ஒன்னு விசுவாசிக்கிறீங்க. आप एक विश्वास करते हो। என்ன விசுவாசிக்கிறீங்க? क्या विश्वास करते हो? எனக்கு அருகில் இருக்கிற எனக்கு எதிரே இருக்கிற मेरे सामने रहने वाला, मेरे पास रहने இந்த वाला, சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். इस भाई को परमेश्वर आशीष करेगा। இன்னைக்கு உங்க குடும்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்ல. आज इसके परिवार में भोजन के लिए कोई मार्ग नहीं, கர்த்தர் சாப்பாடை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर भोजन देने के लिए महान है। இத நான் விசுவாசிக்கிறேன். इसे मैं विश्वास करता இதற்காக हूं, நான் ஜெபிக்கிறேன். इसके लिए मैं प्रार्थना करता हूं। அல்லேலூயா. हालेलुया। ஜெபித்து விசுவாசித்து प्रार्थना कर विश्वास करके என்னுடைய கிரியை நான் அங்கு செய்யவில்லை என்றால் अगर मैं अपने क्रिया को वहां पर नहीं करूं இந்த तो விசுவாசம் அவனையும் ரட்சிக்காது என்னையும் ये ரட்சிக்காது. विश्वास उसे भी उद्धार नहीं करेगी, मुझे भी उद्धार नहीं करेगी। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, விசுவாசம் ரட்சிக்கும் என்பது உண்மைதான். विश्वास उद्धार करेगी ये सच्चाई है, ஆனால் விசுவாசம் கிரியை இல்லை என்றால் செத்ததா இருக்கும். लेकिन विश्वास में क्रिया नहीं है तो मरा हुआ है। அதான் அதை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 16 சொல்லுகிறது. उसमें याकूब दूसरा अध्याय उसका 15 और 16 वचन ஒரு में कहा गया है, சகோதரனாவது ஒரு சகோதரியாவது या कोई भाई होने दो, कोई बहन होने दो, வஸ்திரம் இல்லாமல் अगर वस्त्र के बिना, அனுதின ஆகாரம் இல்லாமலும் प्रतिदिन के भोजन के बिना இருக்கும்போது होते समय அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி? उनकी परिस्थिति कैसी है? போட Dress இல்ல, पहनने के लिए कपड़े नहीं है, சாப்பிட ஆகாரம் இல்ல, भोजन के लिए खाना नहीं அப்படி है। ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ऐसे परिस्थिति में रहते समय உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி आप में से कोई उन्हें देखकर நீங்கள் சமாதானத்தோட போங்கள், आप शांति के साथ जाओ, குளிர் காய்ந்து பசியாருங்கள் अच्छे ठंडाई के साथ आप என்று अपने भूख को சொல்லியும் मिटाओ। ऐसे कहकर भी சரீரத்திற்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் शरीर பிரயோஜனம் के இல்லை. योग्य उन्हें दिए बिना रहेंगे तो उसमें से क्या लाभ है? அல்லேலூயா. हालेलुया। பிரயோஜனம் இல்ல. उसमें कोई लाभ नहीं। அதை இப்படி சொல்லிரலாம், इसे ऐसे भी कह सकते हैं, விசுவாசமும் வீணு ஜெபமும் வீணு. विश्वास भी व्यर्थ है, प्रार्थना भी व्यर्थ है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நீதி செய்யல. क्योंकि धर्म के कार्य नहीं நீதி किया। என்பது என்ன? धर्म क्या है? வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது. बिखेरना और कंगालों को देना। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் சகோதரி ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரிந்தா आपके सामने कोई भाई बहन कुछ नहीं है ऐसे खड़ा है, अगर आप உங்கள் जानने पर भी, ஜெபம் மாத்திரம் கிரியை செய்யாது. आपकी प्रार्थना केवल उसमें क्रिया नहीं करेगी, உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். आपके विश्वास उसमें क्रिया करना அந்த है। விசுவாசம் கிரியையில வெளிப்பட்டால் वो மாத்திரமே विश्वास क्रिया में जब प्रकट होती அது तभी அவர்களையும் ரட்சிக்கும் உங்களையும் ரட்சிக்கும். उन्हें भी उद्धार करेगी, आपको भी उद्धार करेगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இத புரிந்து கொண்டு इसे समझकर தேவ பிள்ளைங்க உற்சாகமாய் கொடுத்தீங்க அப்படின்னா परमेश्वर के लोग उत्साह के साथ देने पर கண்டிப்பா ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். निश्चय परमेश्वर खाली हाथ नहीं அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கண்டிப்பா வெறுமையா விட மாட்டார். निश्चय परमेश्वर खाली हाथ नहीं छोड़ेगा। நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா अगर आप मदद करने पर அதற்கு பல மடங்கு திருப்பி கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராய் उससे இருக்கிறார். कई गुना लौटा कर देने के लिए मेरा परमेश्वर அவர் महान உண்மையுள்ளவர். है, वो सच्चा है। நீங்களும் நானும் உண்மையா இருந்தோம்னா आप और मैं सच्चाई के साथ रहने அவர் पर உண்மையா இருப்பார். वो सच्चाई के साथ रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமா सच्चाई के साथ रहना वाला एक परिपूर्ण आशीष को पाता है। இந்த நீதிதான் ये धर्म की कार्य என்னை ரட்சிக்கிறது. मुझे उद्धार कर அல்லேலூயா. हालेलुया। என்ன நீதிலாம் சொல்லி இருக்கிறேன்? किस तरह के धर्म के बातों को बताया है? ஓய்வுனால ஒழுங்கா பரிசுத்தமா ஆசரிக்கணும். विश्राम के दिन को पवित्रता के साथ சமாதானமா இருக்கணும். शांति के साथ रहना है, உண்மையாய் வாழ வேண்டும். खराई के साथ जीना है, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். उत्साह के साथ देना है। அல்லேலூயா. हालेलुया। உற்சாகமாய் கொடுங்க. उत्साह के साथ அது दीजिए, தேவனுக்காய் இருந்தாலும் சரி परमेश्वर के மனிதனுக்காய் लिए होने இருந்தாலும் दो சரி. या मनुष्य के लिए होने दो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்காய் கொடுக்கிறது உற்சாகமாய் கொடுங்க. परमेश्वर को देते समय भी उत्साह के साथ दीजिए, மனிதர்களுக்கு கொடுக்கிறது உற்சாகமாய் கொடுங்க. मनुष्य को देते समय भी उत्साह के साथ அப்படி दीजिए। கொடுக்கும் பொழுது ऐसे देते समय ஆண்டவர் நிச்சயமாய் परमेश्वर निश्चय உங்களையும் என்னையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். आपको और मुझे उस उद्धार के मार्ग में चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும்
உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இரண்டாவது இன்னொரு ரட்சிப்பை பார்க்கலாம். दूसरा एक उद्धार के बारे में 2 देखिए। தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். दूसरा तेसलोनिके दूसरा अध्याय उसका 14वां वचन। 2 தெசலோனிக்கேயர் chapter 2 2nd தெசலோனிக்கேயர் chapter 2 verse 14. दूसरा तेसलोनिके दूसरा अध्याय उसका 14वां वचन। நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக आप अपने प्रभु यीशु मसीह की महिमा को पा लेने लायक எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைக்கிறார். तुम्हारे हमारे सुसमाचार के द्वारा उद्धार के लिए वो तुम्हें बुलाता है। இங்க சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு यहाँ पर कहते हैं यीशु मसीह की महिमा को प्राप्त करने लायक சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அவர் அழைத்திருக்கிறார். सुसमाचार के द्वारा उस उद्धार के लिए तुम्हें वो पुकार। अगला देखते हैं। ரட்சிப்பு என்பது उद्धार जो है நித்திய மகிமை. एक अनंत काल की महिमा। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பு என்பது என்ன? उद्धार क्या ஒரு है? நித்திய மகிமை. एक अनंत काल की அதுதான் நம்மை महिमा। ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. वही हमें उद्धार के योग्य இப்ப मार्ग இந்த चलाती நித்திய மகிமைக்குள்ளாக போகுவதற்கு है। इस अनंत काल की महिमा के अंदर प्रवेश இந்த करने மகிமையான ரட்சிப்பை பெறுவதற்கு इस महिमा युक्त उस उद्धार को पा लेने நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். पहला पत्रुस 5वां अध्याय उसका 10वां वचन। கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை मसीह यीशु के अंदर हमें தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற हमें अनंत काल की महिमा के अंदर बुलावा देने वाला சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே हर तरह के अनुग्रह से भरा हुआ परमेश्वर கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற कुछ समय तकलीफों को झेलने के உங்களை लिए சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். आपको सही कर स्थिर कर आपको स्थिर खड़ा करेगा। அல்லேலூயா. हालेलुया। இது சொல்லுகிறது यहाँ पर कही गई அந்த है நித்திய மகிமைக்கு அழைத்தவர் उस अनंत काल की महिमा के लिए என்ன बुलाया பண்ணுவாரா? हुआ वो क्या करेगा? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை कुछ दिनों के लिए तकलीफों को झेलने वाले आपको இப்ப அந்த நித்திய மகிமையை நான் போக வேண்டும். अब हम इस अनंत काल की महिमा की ओर जाना है। அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. यही हमारा उद्धार இப்ப है। இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு अब इस उद्धार को पा நாம் लेने के என்ன செய்ய लिए வேண்டும் हमें क्या करना है? கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாட அனுபவிக்க कुछ வேண்டும். समय हमें इस संसार में जगत में हमें तकलीफों को झेलना है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச கால பாடுகள். कुछ समय तकलीफ है। யார் ஒருவர் பாடுபடுகிறார்களோ जो कोई तकलीफों को उठाते हैं அவர்கள் தான் அந்த நித்திய மகிமைக்கு वही उस போகிறார்கள். अनंत काल के महिमा में प्रवेश करते हैं। அதை இப்படி சொல்லலாம், मैं ऐसे भी कह सकता हूँ நம்முடைய பாடுகள் हमारी तकलीफें நம்மை நித்திய மகிமைக்கு கொண்டு போகும். हमें अनंत काल की महिमा में ले जाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாடே பட வேண்டாம் நினைச்சா अगर हम तकलीफें नहीं झेलना इसे समझने पर நித்தியத்துக்கு போக முடியாது. हम अनंत काल में नहीं प्रवेश कर सकते। அல்லேலூயா. हालेलुया। பாடுகள் வழியாகதான், तकलीफों के मार्ग அந்த में உபத்திரவங்களின் வழியாகவே वचन कहती है क्लेश के बीच நாம் में பரலோக ராஜ்யத்துக்கு போக हम வேண்டும். स्वर्ग राज्य में प्रवेश करना है। அதுதான் தேவனுடைய வழி. यही परमेश्वर का मार्ग है। நித்திய மகிமைக்கு போக போறோம். हम अनंत काल की महिमा में जाने वाले அப்படி हैं। என்றால் என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? அது முடிவில்லாத ஒரு மகிமை. वो अनंत काल के लिए कभी उसका अंत नहीं है। அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கு போக ऐसे போகிறேன்னா महिमा में प्रवेश करने वाले हम கொஞ்ச காலம் வருகிற இந்த பாடுகளை कुछ दिनों के लिए आने वाले इन तकलीफों को சகித்துக் கொள்ள வேண்டும். हमें सह लेना है। யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर ஒரு देखिए மனுஷன் வாழ்ந்தா எவ்வளவு நாள் வாழ एक போகிறான்? मनुष्य अगर जिए तो कितना साल जिएगा? 80 வருஷம், 80 साल, 100 வருஷம், 100 साल அல்லது 120 வருஷம். या 120 साल। அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவுதான் வாழுவாங்க बस इतना ही जिएंगे இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. आज की परिस्थिति के अनुसार। அல்லேலூயா. हालेलुया। முன்னாடி 800 900 வருஷம் வாழ்ந்து उसके இருக்கிறாங்க. पहले 800 900 साल सब जिए இப்ப हैं। இருக்கிற சிச்சுவேஷன்ல लेकिन आज की परिस्थिति में 120 தான் ஜாஸ்தி நினைக்கிறேன். 120 सबसे ज्यादा ऐसे मैं அல்லேலூயா. समझता हूँ। அது வரைக்கும் வாழ்ந்தாலே ஒரு பெரிய तब காரியம் तक தான். जी लिया तो बहुत बड़ी बात है। இப்ப இவ்வளவு நாட்கள் தான் இந்த உலகத்துல வாழ போகிற अब நாட்கள். इतने ही साल हम इस जगत में जीने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த 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 நாட்கள் தான் इन दिनों में நம்முடைய வாழ்க்கையில பாட அனுபவிக்க போகிறோம். हमारे जीवन में हम तकलीफों को झेलने
கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்காங்களேன். अगर 100 साल हम जीते हैं, 100 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில பாடு. 100 साल हमारे जीवन में तकलीफ ஆனா है, இந்த பாடுகள்ல लेकिन इन நான் तकलीफों में உண்மையாய் சகித்து हम सच्चाई से उसे நாம் வாழ்ந்தோம் सहकर என்றால் अगर हम जी ले तो ஒரு நித்திய மகிமை கிடைக்கும். एक अनंत काल की அந்த महिमा நித்திய मिलेगी। மகிமை என்பது उस अनंत काल की அந்த महिमा 100க்கு कहे तो பின்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் वो 100 के साथ में कितने भी शून्य हम लगाते जाए, அங்க வந்து எண்டே வராது. उसमें कोई भी अंत नहीं आएगा। அந்த அளவுக்கு ஆண்டுகள் அங்க இருக்க போகுது. इतने वहां पर साल रहने वाले हैं, அப்படிப்பட்ட ஒரு நித்திய மகிமைக்குள் போக போகிறேன்னா वैसे अनंत काल के अंदर प्रवेश करने वाले हम, வாழ போகிற இந்த நாட்கள்ல जीने वाले इन दिनों में கொஞ்சம் பாடுகள் வந்தாலும் कुछ तकलीफें आने पर கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. थोड़ा सा सह लेंगे, ஹalleluya. हालेलुया, கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. थोड़ा सा सह लेंगे, ஏன்னா நமக்கு இன்னொரு மகிமை வர क्योंकि போகுது. हमारे लिए एक महिमा आने वाली है। இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடப்பட்ட அல்ல. इन दिनों की तकलीफें आने वाली महिमा के तुलने में नहीं है। 2 கொரிந்தியர் 1:6 சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियों 1:6 कहता நாங்கள் है, உபத்திரவப்பட்டாலும் हम तकलीफें उठाने அது पर भी, உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகும். लेकिन वो इसके अनुसार तुलने में नहीं रहेंगे। நாங்கள் பாடுகிறது போல हम जो तकलीफें उठाते हैं उसके நீங்கள் अनुसार பாடுபட்டு சகிக்கிறதுனாலே आप भी तकलीफों को झेल कर सहने அந்த के कारण ரட்சிப்பு பேலன்ஸ் செய்கிறது. वो उद्धार जो है फल को ले आता है। ஹalleluya. हालेलुया, கொஞ்சம் பாடுபடுங்க. थोड़ा सा तकलीफों को झेलो। ஆண்டவருக்காய் வருகிற கொஞ்சம் பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க. परमेश्वर के लिए आने वाली कुछ तकलीफों को हम झेल लेंगे। ஹalleluya. हालेलुया, அதுதான் பேலன்ஸ் செய்யும். यही फल देगी। 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, पहला पत्रुस 1:7 அழிந்து போகிற பொன் नाश होने वाली सोना அக்னியினாலே சோதிக்கப்படும். अग्नि के द्वारा परीक्षा அதை किया जाता है, பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் लेकिन उससे भी बहुमूल्य आपका विश्वास जो है, சோதிக்கப்பட்டு परीक्षा करके இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது यीशु मसीह जब प्रकट होंगे உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக आपको காணப்படும். आदर और महिमा और गौरव होगी। ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்? परमेश्वर क्यों परीक्षा देता है? ஏனா क्योंकि நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது आपने रखा हुआ वो विश्वास உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனையினால் பரீட்சிக்கப்படுகிறது. आपके जीवन में आने वाली परीक्षा के द्वारा वो परीक्षा இந்த पाती है। பரீட்சையில நீங்கள் நான் ஜெயித்து விட்டால் अगर आप और मैं इस परीक्षा में जीत हासिल करते அந்த हैं तो சோதனையின் மூலமாய் தான் நமக்கு நித்திய மகிமை उस வரும். परीक्षा के द्वारा ही हमारे लिए अनंत काल की महिमा मिलेगी। ஹalleluya. हालेलुया। அதனால इसलिए இயேசு கிறிஸ்துவுக்காகவோ यीशु मसीह के लिए அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவோ या यीशु मसीह के द्वारा அல்லது இயேசுவுக்காகவோ या यीशु के लिए நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாடுகள் வந்தாலும் हमारे जीवन में कोई भी तकलीफ அதை आए கொஞ்சம் சகித்துக் उसे கொள்ளுங்கள். थोड़ा हम सह लेंगे, கொஞ்சம் சகித்துக் थोड़ा हम கொள்ளுங்கள். सह लेंगे। இதற்கு பின்பு ஒரு பெரிய மகிமை इसके இருக்கும். बाद एक बड़ी महिमा मिलने அந்த वाली है। மகிமைக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட उस வேண்டும். महिमा के आप और मैं तैयार होना அதற்கு है। தான் பாடுகளின் வழியாக பாடுகளின் ஊடாக கர்த்தர் நம்மை इसके लिए நடத்துகிறார். परमेश्वर तकलीफों के बीच में हमें चला कर ले जाता है। இயேசு கிறிஸ்துவையே நித்திய மகிமைக்கு அழைத்து செல்வதற்கு यीशु मसीह के लिए अनंत काल की महिमा के लिए ले जाने वाले பாடுகளின் வழியே தான் தேவன் அனுமதித்தார். क्लेश के बीच में ही परमेश्वर ने अनुमति दी है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பூமியில மனிதனாய் பிறந்தபோது यीशु मसीह इस पृथ्वी में जब मनुष्य के रूप में इस पृथ्वी में जन्म हुए அவருடைய थे, நித்திய மகிமை இழந்தவராய் தான் वो பிறந்தார். अपने अनंत काल की महिमा को खोए के समान जन्म हुए थे। வசனம் அப்படிதான் वचन சொல்லுகிறது. ऐसे ही कहती है, அந்த மகிமையெல்லாம் இழந்து விட்டு வெறுமையாக்கி தான் वो இங்கே महिमा வந்தார். को सब खोकर व्यर्थ वो यहाँ पर आए थे। ஹalleluya. हालेलुया। அவர் மனிதனாய் பிறந்து वो मनुष्य के रूप में जन्म இந்த होकर பாடுகளை அனுபவிக்காமல் ये तकलीफों को அவர் झेले நம்மை बिना, போல வாழ்ந்திருப்பார் என்றால் अगर वो हमारे बिना जिए हो அவர் तो மறுபடியும் நித்தியத்துக்கு போயிருப்பாரா वो தெரியாது. फिर से अनंत काल में गए होंगे क्या नहीं जानते, ஆனால் நித்திய மகிமையை துறந்து விட்டு लेकिन अनंत काल की महिमा को खोकर சாதாரண மனிதனாய் பிறந்து एक साधारण मनुष्य के தன்னுடைய समान வாழ்க்கையில் जन्म வந்த होकर அத்தனை பாடுகளின் अपने வழியாக जीवन में आने वाले सारे तकलीफों தேவ के சித்தத்தை मार्ग நிறைவேற்றி पिता परमेश्वर के सारे चाहतों அவருக்கு को வந்த पूरा பாடுகளை करके சகித்துக் கொண்டு उनको आने वाले सारे तकलीफों को झेल कर மரித்ததினால் मरने के कारण இன்னைக்கு நித்தியத்தில் அவர் இருக்கிறார். आज वो अनंत काल में है। அதே நித்திய மகிமை वही अनंत काल की महिमा உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்றால் आपको और मुझे अगर चाहिए तो இயேசு கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகளை यीशु मसीह के लिए झेलने वाले सारे तकलीफों சந்தோஷமாய் को ஏற்றுக்கொள்ளுங்கள். खुशी के साथ हम ले लेंगे, சந்தோஷமாய் खुशी ஏற்றுக்கொள்ளுங்கள். के साथ हम स्वीकार இந்த लेंगे। பாடுகள் கொஞ்ச நாளைக்கு தான் ये இருக்கும். तकलीफ केवल कुछ दिनों के लिए है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதனால அந்த பாடுகள் மத்தியில इसलिए तकलीफों के बीच எனக்கு में ஒரு நித்திய மகிமை இருக்கிறது என்பதை मेरे लिए एक अनंत काल की महिमा है, इस विश्वास के साथ அதே दौड़ेंगे। போல பாருங்க वैसे ही हम 2 देखेंगे தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் दूसरा சொல்லுகிறது. तीमुथी दूसरा अध्याय उसका 10वां वचन कहता है, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் इसलिए चुने गए हुए கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை मसीह यीशु के द्वारा होने वाले उद्धार के द्वारा நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி अनंत काल की महिमा को पा लेने के लिए சகலத்தையும் सारी बातों को அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். उनके द्वारा मैं सह लेता हूं। இங்க பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यहाँ पे पौलुस प्रेरित एक बात को कहते हैं। என்ன காரியத்தை क्या சொல்லுகிறார்? बात को कहते हैं? எனக்கு வருகிற
பாடுகளை मेरे लिए आने वाले सारे तकलीफों को நான் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். मैं उनके कारण मैं सह लेता हूँ। இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது इसके पहले हमने जो देखा, எனக்கு வர்ற பாடு मेरे लिए आने वाले तकलीफ எனக்காக நான் मैं சகிக்கிறேன். अपने लिए सह लेता அதை हूँ, நான் பொறுத்துக் கொள்கிறேன். मैं उसे सह सकता हूँ ஏன்னா நான் நித்தியத்துக்கு போறேன். क्योंकि मैं अनंत काल में जाना है। ஆனால் இங்கு சொல்கிறார் लेकिन यहाँ पर कहता है எனக்கு வருகிற பாடுகளை मेरे लिए आने वाले நான் तकलीफों को அவர்கள் நிமித்தம் मैं சகிக்கிறேன். उनके कारण मैं सहता हूँ। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர்கள் நித்திய மகிமை பெற क्योंकि வேண்டும். वो अनंत काल की महिमा को पाना है। ஹalleluya. हालेलुया। இதுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. इसमें से एक बात को हम सीख लेना நமக்கு है। வருகிற பாடுகள் हमारे लिए आने वाले तकलीफ है நம்முடைய நித்திய மகிமைக்கு ரட்சிப்பின் வழியா எப்படி இருக்கிறதோ हमारे तकलीफों के बीच में जैसे हमें उद्धार को ले जाती है, அதை போலவே उसी तरह நமக்கு வருகிற பாடுகள் हमारे लिए आने वाले तकलीफ है மற்றவர்களின் நித்திய மகிமைக்கின் ரட்சிப்பின் வழியாய் மாற முடியும். दूसरों को भी उस अनंत काल की महिमा के अंदर ले जाना। ஹalleluya. हालेलुया। இப்ப நான் படுற பாடு मैं चलने वाले तकलीफ है என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். मुझे अनंत काल में ले जाएगी। அதே வேளையில लेकिन उसी समय நான் में படுகிற பாடுகள் मेरे सहने वाले सारे तकलीफ है உங்களையும் நித்தியத்துக்கு கொண்டு போகும். आपको भी अनंत काल में ले जाना है। ஹalleluya. हालेलुया। இதற்கு தான் அவர் சொல்றாரு इसके लिए वो कहते हैं அவர்கள் நிமித்தம் நான் சகித்துட்டு मैं இருக்கேன். उनके कारण मैं सहता हूँ। இதை நீங்கள் எபேசியர் 3 அதிகாரம் 13 வசனத்தில் பார்க்க उसे முடியும். आप इफिसियों 3 अध्याय उसका 13 वचन में भी देख सकते हो। ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் इसलिए आपके निमित्त में सहने वाले सारे उपद्रवों को நீங்கள் சோர்ந்து போக கூடாது. आप निराश मत அவைகள் होना। உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. वो आपके लिए महिमा युक्त है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பவுல் சொல்றாரு पौलुस कहते हैं நான் எனக்கு வருகிற உபத்திரவத்தினால मेरे आने वाले तकलीफों को நீங்க சோர்ந்து போயிராதீங்க. आप निराश मत होना। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? எனக்கு வருகிற இந்த உபத்திரவம் क्योंकि தான் मेरे लिए आने वाले ये तकलीफ है உங்களை மகிமைக்கு கொண்டு போகும். आपको महिमा की ओर ले जाएगी। ஹalleluya. हालेलुया। இந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது, நம்ம மூலமாய் வருகிறது. ये उद्धार हमारे लिए भी आते हैं और हमारे द्वारा भी आते இந்த हैं। பாடுகளை இந்த கோணத்தில் நாம் யோசித்தால் इस तकलीफ को हम इस रीति से हम நிச்சயமாய் सोचेंगे, பாடுகளை சகிப்போம். निश्चय हम तकलीफों को सहेंगे। எப்படி யோசிக்கணும்? कैसे सोचना எனக்கு है? வருகிற பாடு मेरे लिए आने वाले तकलीफ என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். मुझे अनंत काल के लिए ले அதை जाएगी। போலவே उसी तरह எனக்கு வருகிற பாடு मेरे लिए आने वाले என்னோடு तकलीफ கூட இருக்கிறவர்களையும் நித்தியத்துக்கு கொண்டு मेरे போகும். साथ रहने वालों को भी अनंत काल में ले जाएगी। ஹalleluya. हालेलुया। இதுதான் ரட்சிப்பு. यही उद्धार இந்த है। நித்திய மகிமை தான் ரட்சிப்பு. ये अनंत काल की महिमा இந்த ही उद्धार நித்திய है। மகிமை என்றால் என்ன? ये अनंत काल की महिमा माने क्या? அதுதான் தேவ மகிமை. यही परमेश्वर की महिमा। ஹalleluya. हालेलुया। ரோமர் 5 அதிகாரம் 2 இருந்து 4 வரைக்கும் பார்க்கும்போது रोमियो दूसरा अध्याय उसका 2 से लेकर 5 तक देखते हैं। அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை उसके द्वारा ही इस अनुग्रह में प्रवेश करने के उस भाग्य को விசுவாசத்தினால் பெற்றுக் हम கொண்டிருக்கிறோம். विश्वास के द्वारा पा लिए हैं। தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே परमेश्वर की महिमा को पाएंगे उस विश्वास के மேன்மை साथ பாராட்டுகிறோம். हम घमंड करते हैं। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, உபத்திரவம் பொறுமையையும் अब तकलीफों को और सारे धीरज की बात பொறுமை பரீட்சையையும் और धीरज के सारे परीक्षाओं को அப்படி நம்பினதுனால உபத்திரவங்களை நாங்க மேன்மை इसको பாராட்டுகிறோம். विश्वास करने के कारण उस उपद्रव के बीच में भी हम घमंड करते हैं। உபத்திரவத்தை மேன்மை பாராட்டணும். मैं उस क्लेश को भी घमंड करता हूँ। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உபத்திரவம் வந்துட்டுனா, आज क्लेश आने पर, பாடுகள் வந்துட்டுனா अगर तकलीफें आने पर நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? ஆண்டவரை தூசிக்கிறோம். परमेश्वर की हम तुच्छ मानते हैं। நம்முடைய बातें ஜெப करते வாழ்க்கையை हैं। தூசிக்கிறோம். हम अपने प्रार्थना के इस जीवन को நான் भी हम எவ்வளவோ तुच्छ ஜெபிச்ச समझते हैं। ஆண்டவர் பதில் கேட்கல. मैं कितने भी प्रार्थना करा நான் लेकिन ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. मैं कितने भी परमेश्वर के लिए सेवा की लेकिन कुछ नहीं ஐயோ, हुआ। உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுங்க. आप अपने तकलीफों में घमंड कीजिए। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे कहती है। உபத்திரவத்துல மேன்மை பாராட்ட आप अपने வேண்டும். तकलीफों में घमंड करना है। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? எனக்கு ஒரு நித்திய மகிமை क्योंकि मेरे இருக்கிறது. लिए अनंत काल की महिमा அந்த है। மகிமை என்ன மகிமை वो தெரியுமா? महिमा कैसी महिमा है? தேவ மகிமை. वो परमेश्वर की महिमा। ஹalleluya. हालेलुया। அந்த தேவ மகிமையை उस பெறுவதற்கு परमेश्वर की महिमा को पाने के लिए என் உபத்திரவத்தை நான் மேன்மையாய் பார்ப்பேன். मैं अपने क्लेश को, मेरे तकलीफों को मैं घमंड समझता हूं। ஹalleluya. हालेलुया। ரோமர் 8:17 இருந்து 18 சொல்லுகிறது. रोमियो 8 उसका 17 से लेकर நாம் 19 அவரோடு तक கூட कहती है। பாடுபட்டால் हम उसके साथ तकलीफों को झेलने पर அவரோடு கூட மகிமைப்படுவோம். हम उसके साथ महिमा भी पाएंगे। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், इसलिए हमारे जीवन में आने वाले सारे तकलीफें, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், मसीह के द्वारा आने वाले सारे क्लेश, கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள், मसीह के लिए हम झेलने वाले सारे तकलीफें, எல்லாத்தையும் सबको சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். खुशी के साथ स्वीकार लेंगे। ஹalleluya. हालेलुया। அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் ऐसे स्वीकारने पर ही அந்த நித்திய மகிமைக்கு நம்ம போவோம். उस अनंत काल के महिमा के लिए हम जा सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தன் பக்தன் இப்படியாய் பாடு. इसलिए एक भक्त ऐसे गाते हैं, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள்
சுதந்தரிப்பே எந்த நோட்டம் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. நித்திய மகிமை ரட்சிப்பை கொண்டு வருது. अनंत काल की महिमा उद्धार को ले आती ரெண்டு है. விதத்துல பார்க்கிறோம். उसे दो बातों में हम देखते हैं. பாடுகள் மூலமாய் தான் वो வருகிறது. एक तकलीफों के बीच में से आती அந்த है. பாடுகள் நமக்கும் நித்தியத்தை கொண்டு वो போகிறது. तकलीफें हमें भी अनंत काल में ले जाती நம்மோடு हैं. கூட இருக்கிறவர்கள் நித்தியத்தை हमारे साथ रहने वालों को भी अनंत काल में ले கடைசியாக जाती சொல்லி हैं. முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त करें. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். दूसरा पत्रुस तीसरा अध्याय उसका 15वां वचन. 2 Peter 3:15ல दूसरा पत्रुस 3:15 में மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். और भी परमेश्वर के लिए उस धीरज की बातों का हम उद्धार के योग्य समझेंगे. வசனம் சொல்கிறது वचन कहती है கர்த்தரின் நீடிய பொறுமையை प्रभु के धीरज को ரட்சிப்பென்று எண்ண வேண்டும். उद्धार समझो. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியா பார்க்க போறது இதுதான். आखिर में यही देखने वाला. கர்த்தரின் பொறுமை प्रभु के धीरज நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கிறது. हमारे जीवन में उद्धार को देता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் இந்த சங்கீதக்காரன் இப்படியாய் படிக்கிறார். इसलिए भजन संगीता में वैसे कहा गया है. 86:15ல சங்கீதம் 86:15 उसका 15 में हम देखते हैं. என் ஆண்டவரே मेरे प्रभु நீர் மன உருக்கமும் आप बहुत दयालु இரக்கமும் आप நீடிய பொறுமையையும் और धीरज के लिए சத்தியமுள்ள தேவனாய் और सत्य का परमेश्वर நம்முடைய है. தேவன் யார்? நீடிய பொறுமை உள்ளவர். हमारा परमेश्वर एक धीरज भरा இந்த परमेश्वर. நீடிய பொறுமை தான் एक लंबी धीरज के साथ நமக்கான ரட்சிப்பை கொடுக்கிறது. हमारे लिए योग्य उद्धार को देता है. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. रोमियो दूसरा अध्याय उसका 4वां वचन में हम देखते हैं. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் परमेश्वर की दया तू चंगा होने के लिए तेरे लिए हुई है करके அவருடைய जाने बिना. தயவு பொறுமை उसकी दया और उसकी धीरज நீடிய சாந்தம் और उसकी शांति இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. इसके सारे बातों को तू तुच्छ मानता है. அல்லேலூயா. இங்க சொல்லுகிறது यहाँ पर कही गई है எப்பா தேவன் வந்து நீ குணப்படும்படியாக ஏவுகிறார். परमेश्वर कहता है कि तू चंगा पाने के लिए वो चाहते हैं. அப்படி ஏவும்படியாக ऐसे कहते समय அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். वो बड़े धीरज के साथ है. ஏன் ஆண்டவர் வந்து பொறுமையா क्यों இருக்கிறார்? परमेश्वर धीरज के साथ है? சில வேளை நம்ம நினைப்போம் कुछ से हम सोचते हैं ஏன் தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைக்காதா? क्यों गलती करने पर तुरंत दंड नहीं मिलती है? அல்லேலூயா. हालेलुया. தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைக்காதா? गलती करने पर क्यों तुरंत दंड नहीं मिलता? களவு செய்யக்கூடாதுன்னு போதிக்கிற நீ களவு செய்யலாமா? चोरी करना नहीं कहने वाले तुम चोरी कर सकते हो. அல்லேலூயா. हालेलुया. அப்படி களவு செஞ்ச உடனே ऐसे अगर चोरी करते ही ஏன் ஆண்டவர் தண்டிக்க क्यों மாட்டேங்கிறார்? परमेश्वर दंड नहीं देता है? ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறார். परमेश्वर देख रहा है. அல்லேலூயா. हालेलुया. பார்த்துட்டு தானே இருக்கிறார். देख रही है ना. மனுஷன் நம்ம தான் பார்க்க முடியாது. मनुष्य हम ही नहीं देख सकते. திருடன் திருடிட்டு போன அப்புறம் தான் தெரியும். चोर चोरी करने के बाद ही हम उसे जान सकते हैं. ஐயோ திருடி போயிட்டான் ये அப்படி. चोरी कर कर ஆனா ஆண்டவருக்கு தெரியுமல்ல. लेकिन परमेश्वर जानता है. நம்ம நினைக்கிறோம் ஏன் தண்டனை உடனே கிடைக்க हम மாட்டேங்குது? सोचते हैं कि दंड क्यों तुरंत नहीं मिलती இவ்வளவு है. பரிசுத்தவான் சொல்றாங்க, इतना पवित्र कहते हैं, இவ்வளவு ஆராதனை பண்றாங்க, इतना आराधना करते ஆனா हैं, இவ்வளவு தப்பு பண்றாங்க. लेकिन इतनी गलतियां भी ஏன் करते தண்டிக்க हैं. மாட்டேங்கிறார்? क्यों इनको दंड नहीं நம்ம मिलती है? நினைக்கிறோம் हम सोचते हैं அப்ப ஆண்டவர் என்ன அவர் வந்து பட்சபாதம் क्या இருக்கிறாரா? परमेश्वर पक्षपात करता है? அப்படி அல்ல. ऐसा नहीं है. ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है தேவனுடைய தயவு परमेश्वर की दया நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. तू चंगा होने के लिए तेरे लिए कही गई है. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து एक கொள்ளுங்க. बात को सच समझ ले. யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ जो कोई गलती करते हैं அவர்களுக்குள்ளாக திருந்தும்படி ஒரு ஏவுதலை ஆண்டவர் நிச்சயமாய் उनके अंदर கொடுப்பார். वो अपने आप को सही करने के लिए परमेश्वर एक तरह के उत्साह को देते हैं. நம்ம சொல்லாட்டாலும் அந்த ஏவுதல் உள்ள வரும். हम कहे बिना भी उस तरह के उत्साह हमारे அந்த अंदर आएगी. ஏவுதலையும் மீறுகிறவர்களை குறித்து தான் उस उत्तेजना को भी अगर कोई बढ़कर करते हैं ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது परमेश्वर की वचन कहती है, அவருடைய நீடிய பொறுமை நீ அசட்டை பண்ற. उसके बड़े धीरज को तुम तुच्छ मानते हैं. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் ऐसा சொல்லுகிறது कहकर वो अगला वचन कहती है தேவனுடைய கோபாக்கிரியை தலையில குவித்து வைக்கிறார். परमेश्वर के क्रोध को तो अपने सर पर ढेरा बनाकर रखा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தவறு செய்கிறவர்களை इसलिए जो गलती करते हैं சீர்படுத்தும்படி அவர் நீடிய பொறுமையா उन्हें இருக்கிறார். सही करने के लिए वो बड़े धीरज के साथ है. எப்படியாவது இவங்க மனமாறி कैसे இருக்கணும், भी ये मन फिर लेना है, எப்படியாவது ரட்சிக்கப்படணும். कैसे भी उद्धार पा लेना है. அதுக்கு ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். इसलिए परमेश्वर धीरज के साथ நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி आप और मैं जैसे सोचते हैं ஆண்டவர் பார்க்காம இருக்கல, परमेश्वर अनदेखा नहीं அல்லது ஆண்டவர் பட்சபாதமா या இருக்கிறார். परमेश्वर पक्षपात नहीं करता. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் परमेश्वर தெரியுமா? क्या चाहते हैं? எப்படியாவது ரட்சிக்கப்படணும். कैसे भी उद्धार पा लें. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் ஆண்டவருடைய பொறுமை. यही परमेश्वर का धीरज அதனால है. தான் மனுகுலத்தை இன்றைக்கு வரைக்கும் அழிக்காமல் கர்த்தர் इसलिए வைத்திருக்கிறார். मनुष्य जाति को अब तक परमेश्वर नाश किए बिना रखा. இல்லை என்றால் மனுகுலத்தை என்னைக்கே அழித்து नहीं तो போட்டிருப்பார். मनुष्य जाति को कब का नाश किया होता. அல்லேலூயா. हालेलुया. நோவாவின் நாட்களில் ஒருவர் கூட இல்லாம नोवा के அழித்திருப்பார். दिनों में एक भी नहा बिना परमेश्वर नाश किया होता. அல்லேலூயா. हालेलुया. பாபேல் கோபுரத்தை கட்டின நாட்கள் அன்னைக்கே அழித்து बाबेल போட்டிருப்பார். के उस इमारत को मरने के समय में परमेश्वर सबको नाश किया गया ஆண்டவர் था. இந்த உலகத்தின் ஜனங்களை அழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. लेकिन परमेश्वर लोगों को नाश करने के लिए बहुत समय नहीं ஆனால் होता. இன்றைக்கும் பொறுமையா இருக்கிறார் लेकिन என்றால் आज भी धीरज के साथ है. मतलब இந்த ஜனம் சீர்பட வேண்டும். ये लोग सही होना. அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் சீர்பட வேண்டும். आप और मैं सही होना है. தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க हम வேண்டும். अपने गलतियों के लिए क्षमा मांगते தன்னுடைய हैं. பாவங்களை விட்டு மனம் திரும்ப अपने வேண்டும். पाप को छोड़कर मन फिरने के அதற்கு लिए. தான் ஆண்டவர் பொறுமையா इसलिए இருக்கிறார். परमेश्वर बड़े धीरज के साथ அதான் है. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். इसलिए पवित्र आत्मा पत्रुस के द्वारा लिखते हैं.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा पत्रुस 3रा अध्याय उसका 9वां वचन को देखिए. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி कुछ लोग जैसे कहते हैं कि वो धीरज का देरी करता है கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் परमेश्वर अपने प्रतिज्ञा को लेकर देरी न किए बिना ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் कोई भी नाश हुए बिना मन फिरने के लिए என்று விரும்பிதான் ऐसे चाहकर ही நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். हमारे ऊपर बड़े धीरज के साथ நம்ம है. நினைக்கிற ஆண்டவர் ரொம்ப லேட் பண்றாரு. हम सोचते हैं कि परमेश्वर बहुत देरी करते இன்னும் हैं. ஆண்டவர் வர்றாருன்னு சொல்றாங்க, இன்னும் வர மாட்டாரு. परमेश्वर आएगा आएगा कहते हैं और भी तो अब तक नहीं आए. ஹalleluya. हालेलुया. 2000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறார். 2000 साल से कहते आए हैं. ஆண்டவர் வர மாட்டேங்கிறார். परमेश्वर आ ही नहीं रहे என்று हैं. சொல்லிக் கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரி, ऐसे कहने वाले भाई बहनों, இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். आज एक बात को समझ लेना है. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி वो देरी करता है करके कुछ लोग सोचने நீங்க के எண்ணாதீங்க. आप मत सोचना. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கல. अपने प्रतिज्ञा को लेकर कभी देरी नहीं करता. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் आप தாமதமாய். और मैं उद्धार पाने के लिए ही देरी करता. ஹalleluya. हालेलुया. அப்படியாவது எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும். कैसे भी सारे लोग मन फिरना है. அப்படியா ரட்சிக்கப்படணும். कैसे भी उद्धार पा लेना அதனால है. தான் இயேசுவின் இரண்டாம் வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டு इसलिए இருக்கிறது. परमेश्वर यीशु मसीह का दूसरा आगमन अब तक देरी कर இன்றைக்கு வரும் என்றால், वो आज अगर आए तो யோசித்து பாருங்க, இன்றைக்கு வரும் என்றால், सोच कर देखिए अगर आज आती है இந்த तो நேரத்தில் வரும் என்றால், इस समय में अगर आती है तो எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? कितने लोग स्वर्ग राज जाएंगे. இங்க இருக்கிற எத்தனை பேர் போவோம்? यहाँ पर रहने वाले कितने लोग स्वर्ग राज யோசித்து பாருங்க. जाएंगे. थोड़ा सोच कर இன்னைக்கு देखिए இந்த நேரத்தில் ஆண்டவர் வருகை இருக்கும் என்றால், अगर इस समय में परमेश्वर का आगमन हो तो உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? आपको विश्वास है நான் क्या? பரலோகத்துக்கு போவேன். मैं स्वर्ग में जाऊंगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் परमेश्वर अगर देरी करता है तो ரட்சிக்கப்படும்படியா. उद्धार पा लेने. ஹalleluya. हालेलुया. எப்படியாவது மனம் மாறணும். कैसे भी मन फिर लेना என் है. பிள்ளை கைவிடப்படக்கூடாது. मेरे बच्चे त्यागे नहीं जाना. ஹalleluya. हालेलुया. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட वो வேண்டும். आगमन में उठा लिया जाना. மறுபடியும் தவறு செய்து கொண்டு तो फिर से गलती करके ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று அலட்சியம் பண்ணுவேன் என்றால், परमेश्वर देरी करता है कर अगर आप तुच्छ माने तो ஒரு நாள் அதி சீக்கிரத்தில் வர एक போகிறது. दिन में बहुत शीघ्र वो आने वाला है. திருடனை போல அந்த நாள் வரும். एक चोर के समान वो दिन होगी. அன்றைக்கு வரும் பொழுது उस दिन आते समय அலட்சியம் பண்ணுகிறவர்கள் அலட்சியப்பட்டு நிற்பார்கள். जो तुच्छ मानते हैं वो तुच्छ के समान अकेला ஹalleluya. हालेलुया. நீங்க அன்னைக்கு தலை குனிந்து நிற்க வேண்டிய उस வந்துரும். दिन आपको सर झुकाकर खड़ा रहना எதை पड़ेगा. விட வேண்டுமோ அதை விட்டுருங்க. किसे छोड़ना उसे छोड़ दीजिए. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையா இருக்கிறார். परमेश्वर आज धीरज के साथ है. ஹalleluya. हालेलुया. எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறோமோ जिस तरह के पाप जिस तरह के गलतियां हम कर रहे அதை हैं இன்றைக்கு விடுங்கள். उसे आज छोड़ दीजिए. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு தான் ரட்சணிய நாள். आज ही उद्धार का दिन है. இன்றைக்கு தான் உங்களுடைய மீட்பின் நாள். आज ही आपको छुटकारा का दिन है. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். आज आपके परिवार में उद्धार का एक बड़े आवाज गूंजने वाली है. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு மாண்டருடைய வருகையை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்கள் अगर என்றால், आज भी परमेश्वर के आगमन को अगर आप तुच्छ माने तो நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு आप வருவார். नहीं जानने वाले दिनों में मनुष्य का पुत्र इस जगत पर आएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆயத்தம் என்பது நாளைக்கானதல்ல. तैयारी जो है कल के लिए नहीं. ஆயத்தம் என்பது இந்த நேரத்திற்கானது. तैयारी जो है इस समय का है. ஹalleluya. हालेलुया. ஆயத்தம் நாளைக்கானதல்ல. तैयारी कल के लिए नहीं நீங்க है. ஊருக்கு போறதுக்கு நாளைக்கு ஆயத்தப்படலாம். आप गांव जाने के लिए आज तैयारी ஆனா करते हैं பரலோகத்துக்கு போறதுக்கு இப்போ लेकिन ஆயத்தப்படணும். स्वर्ग जाने के लिए आप इस समय में तैयारी होना है. ஹalleluya. हालेलुया. அதை புரிந்து கொள்ளுங்க. इसे समझ लेना है. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார் என்று परमेश्वर धीरज के साथ है करना. அவரை அலட்சியப்படுத்தாதீங்க. उसको तुच्छ मत मानना. ஹalleluya. हालेलुया. நாம் சீர்பொருந்தவே ஆண்டவர் பொறுமையா हम अपने இருக்கிறார். आप को सही कर लेने के लिए परमेश्वर देरी करता है. கர்த்தருடைய நீடிய பொறுமை परमेश्वर का बड़ा நம்மை धीरज சீர்படுத்தும். हमें सही करती है. இரண்டாவது நீடிய பொறுமையா இருக்கிறார். दूसरा बड़े धीरज के साथ क्यों है? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். पहला पत्रुस 3रा अध्याय उसका 20वां वचन. அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா காலத்துல वो आत्मा है शुरुआत में नोआ के दिनों में வேலையை ஆயத்தம் பண்ணும்போது उस நாட்களிலே नाव को तैयार करने के दिनों में தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்த போது परमेश्वर बड़े धीरज के साथ जब बैठा हुआ था, கீழ்ப்படியாமல் போனவைகள் वो आज्ञा पालन नहीं करने அந்த था. வேளையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் उस नाव में केवल 8 लोग பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். प्रवेश कर उस जल के द्वारा बचाए गए. தேவன் ஏன் பொறுமையா இருந்தார்? परमेश्वर क्यों धीरज? நோவாவின் நாட்கள் ஏன் பொறுமையா नोआ இருந்தார்? के दिनों में क्यों धीरज வசனம் சொல்லுகிறது. वचन कहती है நோவாவின் நாட்கள் நடந்து போல மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும். नोआ के दिनों में जैसे हुआ मनुष्य के पुत्रों के दिनों में भी होगी. நோவா நாட்களுக்கு கர்த்தர் பொறுமையா இருந்தார். नोआ के दिनों में परमेश्वर बड़े धीरज के साथ நோவாவை थे. பார்த்தான்னு சொன்னார், नोआ को देखकर परमेश्वर ने இந்த कहा பூமியை நான் அழிக்க போறேன். इस पृथ्वी को मैं नाश करने மனுஷன் वाला எல்லாத்தையும் हूं. அழிக்க போறேன். मनुष्य जाति को मैं नाश करने वाला உன்னை हूं. மாத்திரம் நீதிமானா பார்க்கிறேன். केवल मैं तुझे धर्मी देखता हूं. அதனால நீ என்ன பண்ணு, பேழையை உண்டு பண்ணு. इसलिए तू क्या कर एक नाव को பேழையை உண்டு பண்ணு சொன்னவர் बना। नाव को बना कर कहने वाला நோவாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். नोआ के लिए एक बड़े एक सेवा को दिया. என்ன ஊழியத்தை கொடுத்தார்? कैसा सेवा को दिया? பேழையையும் கட்டணும், तू जहाज को भी बनाना அதே है, இல்ல ஜனங்களையும் நீ சுவிசேஷம் वैसे சொல்லணும். लोगों के लिए भी सुसमाचार ரெண்டு बताना है. பேத்தையும் கூப்பிடணும். दोनों लोगों को करना है. ஹalleluya. हालेलुया. பேழையையும் கட்டு, तू जहाज को भी बना. அதே வேளையில उसी समय நீ पर ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்து. लोगों को भी तैयार कर. ஏறக்குறைய 100 வருடங்கள் நடந்தது. लगभग 100 साल ये बातें हुई. ஹalleluya. हालेलुया. அத்தனை வருடங்கள் கர்த்தர் பொறுமையாக இருந்தார். इतने साल परमेश्वर बड़े धीरज के साथ था.
யோசித்து பாருங்க सोच कर देखिए நோவாவுக்கு பேழை கட்ட எத்தனை வருஷம் नोआ ஆயிருக்கும் को जहाज बनने के लिए कितना साल लगे होंगे எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க कितने साल हुए होंगे 3-4 வருஷத்துல முடிச்சிருக்கலாம் एक 3-4 साल में खत्म किया ஹalleluya हालेलुया ஏறக்குறைய 100 வருடங்கள் लगभग 100 साल கர்த்தர் காத்திருந்தார் परमेश्वर धीरज के பொறுமையா साथ இருந்தார். बात जो है ஏன் धीरज के பொறுமையா साथ இருந்தார் தெரியுமா क्यों धीरज के साथ थे எப்படியாவது कैसे भी வரப்போகிற அழிவிலிருந்து आने वाले विनाश से ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் लोग जो है बचाए जाना है ஹalleluya हालेलुया அவங்க எப்படி சேஃப் ஆகணும் वो कैसे भी बचाए जाना है நடந்தது என்ன लेकिन क्या हुआ வெறும் 8 பேர் மாத்திரமே केवल காக்கப்பட்டார்கள் 8 लोग बचाए गए थे வெறும் 8 பேர் மாத்திரமே केवल காக்கப்பட்டார்கள் 8 लोग बचाए गए தேவன் थे நீடிய பொறுமையா இருக்கிறார் परमेश्वर बड़ा धीरज के साथ है ஏன் தெரியுமா क्यों जानते हो நீங்களும் நானும் அந்த அழிவில காக்கப்படணும் आप और मैं वो उस विनाश से बचने के लिए ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகுது इस जगत के लिए बड़ा एक विनाश आने वाला है ஹalleluya हालेलुया ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு एक வரப்போகுது जगत के लिए बड़ा एक विनाश आने वाली இந்த है வானமும் பூமியும் அகன்று போக वो போகிறது आकाश और पृथ्वी निकल जाने वाली है ஹalleluya हालेलुया ஒன்றும் இல்லாமல் போக ना போகிறது के समान होने वाली है இந்த பெரிய அழிவிலிருந்து इस बड़े विनाश से உங்களுடைய ஆத்துமா என்னுடைய ஆத்துமா காக்கப்படும் आपका प्राण और मेरा प्राण बचाए जाने के लिए இன்னைக்கு பொறுமையா இருக்கிறார் परमेश्वर आज धीरज के साथ இந்த है பொறுமையை इस धीरज को அலட்சியப்படுத்தாதீங்க हम तुच्छ नहीं मानना ஹalleluya हालेलुया அலட்சியப்படுத்தாதீங்க हम तुच्छ नहीं मानना அன்னைக்கு है। அலட்சியப்படுத்தினவர்கள் उस दिन तुच्छ मानने वाले நோவாவின் நாட்கள்ல இல்லாமல் அழிந்து नोआ போனார்கள் के दिनों में ना के समान हो गए ஆனா இன்னைக்கு நீங்க அழிய மாட்டீங்க लेकिन आज आप विनाश नहीं हो गए நரகத்துக்கு போயிடக்கூடாது आप नरक की ओर नहीं जाना ஹalleluya हालेलुया நரகத்துக்கு आप போயிடக்கூடாது नरक की ओर नहीं जाना है நித்திய நித்தியமா வேதனை அனுபவிக்க கூடாது अनंत काल के लिए उस वेदना को அதனால झेलना கர்த்தர் पड़ेगा பொறுமையா இருக்கிறார் इसलिए परमेश्वर धीरज के साथ है கர்த்தர் பொறுமையா இருக்கிறார் परमेश्वर धीरज के साथ है ஏன் தெரியுமா क्यों जानते हो ஒன்று சீர்படணும் நம்ம पहला हम सही होना है இரண்டாவது நம்மை காக்க வேண்டும் दूसरा हम अपने आप को संभाल लेना அதான் 1 தீமோத்தேயு 1:16ல பவுல் அப்போஸ்தலன் है சொல்லுகிறார் इसलिए पहला तीमुथियुस पहला अध्याय उसका 16 वचन में पौलुस प्रेरित कहते हैं பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் पापियों को उद्धार करने के लिए मसीह यीशु इस जगत पे आया எல்லாரோட பெரிய பாவிதான் मैं तो सबसे प्रधान पापी हूं ஆனாலும் लेकिन फिर भी இந்த பாவியின் இடத்துல इस पापी के पास நீடிய பொறுமையாய் கர்த்தர் இருந்ததனால बड़े धीरज के साथ परमेश्वर होने के நான் कारण இரக்கம் பெற்றேன் मैं दया पाया நான் இரக்கம் பெற்றேன் मैं दया पाया அந்த இரக்கத்தை நீங்கள் நான் वो பெற்றுக்கொள்ளுங்கள் दया को आप और मैं पा लेना அதனால தான் ஆண்டவர் பொறுமையா इसलिए இருக்கிறார் परमेश्वर बड़े धीरज के साथ நாம் என்ன है செய்ய வேண்டும் हमें क्या करना है யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது याकूब 5वां अध्याय उसका 8वां वचन कहती है யாக்கோபு 5 சொல்லுகிறது याकूब 5:8 कहती है நீங்களும் आप நீடிய பொறுமையா இருந்து बड़े धीरज के साथ रहकर உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் अपने हृदय को दृढ़ कर लो வருகை சமீபமாய் இருக்கிறது आगमन बहुत शीघ्र है கர்த்தரின் வருகை சமீபமாய் परमेश्वर இருக்கிறது का आगमन बहुत शीघ्र है அருமையான சகோதரனே சகோதரியே प्यारे परमेश्वर के भाई बहनों அருமையான தேவ பிள்ளைகளே परमेश्वर के लोगों நாள கர்த்தருடைய ஆவியானவர் பேச சொல்லுகிற காரியம் परमेश्वर की அதுதான். पवित्र आत्मा यही कहते हैं அவருடைய பொறுமையை आप उसके அலட்சியப்படுத்தாதீங்க धीरज को कभी तुच्छ नहीं அவர் मानना ஏன் இன்னும் வர वो மாட்டேங்கிறார் क्यों अभी तक नहीं आता है என்று சொல்லாதீங்க ऐसे मत कहो ஒன்று நான் சீர்பட்டு இருக்கிறேனா एक मैं पहला सही हूँ क्या நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டேனா मैं सही चीजों सब बातों को நான் छोड़ என்னுடைய दिया மனம் हूँ क्या? திரும்புதலுக்குரிய வாழ்க்கையோடு मैं வாழ்கிறேனா अपने मन फिरावट के योग्य जीवन बिताता हूँ क्या அப்படி வாழுவோம் ऐसे जिएंगे ஹalleluya हालेलुया வாழுங்க ऐसे ஆண்டவரே जिए। உண்மையா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க आप परमेश्वर के पास सच्चाई से समर्पण நீங்க करेंगे பொறுமையா இருக்கிறீங்கப்பா आप धीरज के साथ हो அதனால पिता தான் நான் அழியாம இருக்கிறேன் इसलिए आज तक मैं नाश में ஆண்டவர் बिना நம்மை காக்கும்படியாய் பொறுமையா परमेश्वर இருக்கிறார் हमें सुरक्षा करने के लिए वो संभाल रहा है யோசித்து பாருங்க थोड़ा सोच कर देखिए நம்முடைய தேசத்துல हमारे देश எத்தனையோ में கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க कितने कोटि लोग हैं இன்னும் ஆண்டவரை அறியாமல் अब இருக்கிறார்கள் तक परमेश्वर को जाने இந்த बिना ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ये परमेश्वर को नहीं जानने वाले அந்த लोगों के ஆத்துமாக்கள் लिए காக்கப்பட வேண்டும் அல்லவா अगर उनके प्राण संभाला जाना है இயேசுவின் तो வருகையில் அவர்கள் வர வேண்டாமா यीशु मसीह के आगमन में वो नहीं आना है வருவதற்கு நாம் என்ன செய்து கொண்டு उनके இருக்கிறோம் आगमन के लिए हम क्या कर रहे हैं வேலையை மாத்திரம் கட்டக்கூடாது केवल जहाज को नहीं बनाना நான் ஆலயத்தை மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பேன் मैं केवल परमेश्वर के भवन को बांधते சொல்லக்கூடாது. रहूंगा ऐसा नहीं कहना है ஊழியத்துக்கு போங்க सेवा के लिए जाइए ஹalleluya हालेलुया ஊழியத்துக்கு போங்க सेवा के लिए जाइए சுவிசேஷ அறிவிங்க सुसमाचार बताइए ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை उद्धार होने वाले लोगों के அனுதினமும் लिए சபையில கர்த்தர் சேர்க்க வேண்டும் हर एक दिन परमेश्वर कलीसिया में इकट्ठा அதற்கான करना है। வேலை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது उसके लिए काम परमेश्वर ने आपके पास मेरे पास सौंपा है। ஹalleluya हालेलुया நான் ரட்சிப்பை பெற்று விட்டேன் मैंने उद्धार को पा लिया என்னை ஆண்டவர் ரட்சித்தார் मुझे परमेश्वर ने उद्धार அப்படி कर लिया இருக்கக்கூடாது. ऐसे नहीं रहना தேவ है பிள்ளைகளே ये परमेश्वर के लोगों ஒவ்வொரு மனிதனும் हर एक मनुष्य உங்களுக்கு முன்பாக இருக்க ஒவ்வொரு மனிதனும் आपके सामने रहने वाला हर एक நீங்கள் मनुष्य செய்ய को வேண்டிய ஒரு மிஷனரி தலம் தான் आप करने वाले एक मिशनरी का स्थान है அது நல்லா புரிந்து கொள்ளுங்க उसे समझ लेना है நீங்கள் ஒவ்வொரு மனிதரை சந்திக்கும் பொழுது आप हर एक मनुष्य को जब मुलाकात करते हो கேளுங்க उद्धार पाए क्या ஆண்டவருடைய पूछिए ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க परमेश्वर के उद्धार के बारे में बताइए அவருடைய வருகை வரப்போகிறது परमेश्वर का आगमन आने மனம் वाला திரும்பு है आप मन फिरो அப்பதான் இந்த பரலோக ராஜ்யம் போக तब முடியும் तुम स्वर्ग राज्य को जा இல்லையா सकते நீ हो நரகத்துக்கு தான் போக नहीं तो வேண்டும் तुम नरक की ओर जाना पड़ेगा சொல்லி கொடுங்க ऐसे कहकर அப்படி सिखाइए சொல்லும் பொழுதுதான் ऐसे कहते समय அவர்களும் வருகைக்கு वो भी ஆயத்தப்படுவார்கள் आगमन के लिए तैयार होंगे தேவனுடைய நீடிய பொறுமைக்கான பலன் परमेश्वर के बड़े धीरज का फल பரலோக ராஜ்யத்துல நமக்கு கிடைக்கும் स्वर्ग राज्य में हमें मिलेगा ஹalleluya हालेलुया நமக்கு அது கிடைக்கும் हमें वो मिलेगी சோ இன்னைக்கு நாம் அந்த ஒரு பாரத்தோடு செல்ல வேண்டும் आज हम उस बोझ के साथ जाना है ஹalleluya हालेलुया ஒரு நாளும் சும்மா இருக்க கூடாது कभी भी हम ऐसे चुप नहीं रहना ஹalleluya Hallelujah. டேவிட் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இப்படியே சொல்லுகிறார் डेविल
ஸ்மித் விக்கில்சன் स्मिथ विकल्सन ऐसा कहते हैं ஹalleluya हालेलुया அவர் சொல்றார் நான் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன் मैं कभी भी चुप नहीं रहूंगा எப்போ எனக்கு ஒரு ஆத்துமா கிடைக்கும் कभी भी मुझे कोई प्राण நான் मिलेगा ரட்சிப்பு குறித்து எப்போ சொல்ல போறேன் मैं उद्धार के बारे में कभी நான் बता ஓடிக்கொண்டே सकता இருக்க हूं வேண்டும் मैं दौड़ते ही रहना है நான் சொல்லுகிற வார்த்தை मैं कहने वाले ஒரு वचन ஜனத்துக்கு நித்திய மகிமை கொண்டு வர வேண்டும் लोगों के लिए एक अनंत काल की महिमा को ले आना है அல்லது நரகத்தை குறித்ததான பயத்தை கொண்டு வர या வேண்டும் तो नरक के बारे में एक डर को ले आना है என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தார் ऐसे कहकर वो दौड़ते रहे சொல்லுங்க ஏன் நமக்குள்ளாக அந்த பாரம் இல்லை आज क्यों वो बोझ हमारे अंदर ஏன் नहीं है நமக்குள்ளாக அந்த அக்கினி இல்லை वो क्यों वो आग हमारे अंदर नहीं है ஹalleluya हालेलुया நீடிய பொறுமை நீங்களும் நானும் அசட்டை பண்ணினா उस बड़े धीरज को आप और मैं तुच्छ माने இந்த हुए ஜனங்கள் எவ்வளவாய் அசட்டை ये பண்ணுவாங்க लोग कितना तुच्छ मानेंगे ஹalleluya हालेलुया புரியுதா நான் சொல்றது मैं जो कहता हूं समझ रहे हो நீங்களும் நானுமே கர்த்தரின் பொறுமையை அசட்டை பண்ணினா आप और मैं परमेश्वर के धीरज को अगर तुच्छ मानेंगे तो ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எவ்வளவாய் அசட்டை परमेश्वर को பண்ணுவாங்க नहीं जानने वाले लोग इसे कितना तुच्छ मानेंगे அறிந்த நாம் जानने वाले हम தான் சத்தியத்தை அறிந்த பின்னும் सत्य को जानने के बाद भी நாம் மனமாறி போக கூடாது हम मन फिरकर नहीं जाना நாம் ஆண்டவருடைய பொறுமையை அலட்சியப்படுத்த हम கூடாது परमेश्वर के धीरज को तुच्छ नहीं मानना அவருடைய பொறுமைதான் उसकी धीरज ही இந்த முழு உலகத்திற்கான ரட்சிப்பின் ये पूरे जगत के लिए एक उद्धार है ஹalleluya हालेलुया அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையா இருக்கு इसलिए परमेश्वर आज भी बड़े धीरज के साथ हालेलुया है हालेलुया நம்ம என்ன பண்ணணும் हम क्या करना है நம்மளும் ஆண்டு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி हम भी अपने हृदय को स्थिर करके வருகைக்கு ஆயத்தப்படலாம் आगमन के लिए तैयार होना है எல்லாரும் ஆயத்தப்படலாமா हम तैयार होंगे அப்படி क्या ஒப்பு கொடுப்போம் वैसे समर्पण करेंगे அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको और मुझे आशीष करेंगे